அவருக்கு எப்படி ஒரு மரணத்துக்குள்ளால போயிட்டாரு. அப்போ உயிர்த்தெழுதல் குறித்து நாம் இன்னும் அதிகமாக உறுதியான விசுவாசம் வைக்கிறது நல்லதுதான். மறுபடியும், மறுபடியும் நம்ம தியானிக்கிறதும் நல்லதுதான். அப்போ உயிர்த்தெழுதல் எந்தெந்த விதங்கள்ல முக்கியமாக இருக்கு அப்படின்னு நான் கவனிக்கும்போது, இன்றைக்கும் உயிர்த்தெழுதலை குறித்து சரியான புரிந்துகொள்ளுதல் இல்லாத ஜனங்கள் இன்றைக்கு அநேகரா இருக்கிறாங்க. உயிர்த்தெழுதலை குறித்ததான சத்தியத்தை புரிந்து கொண்ட ஜனங்கள் மிகவும் சொற்பமான ஜனங்கள் தான். சரியாக புரிந்து கொண்ட ஜனங்கள் சொற்பமான ஜனங்கள் தான் இருக்கிறாங்க. அப்ப சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் எவ்வளவு இருக்கிறாங்க அப்படின்னா, அநேகராக அங்க காணப்படுகிறாங்க. அப்போ சுவிசேஷம், கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் இந்த 2 விஷயத்தையுமே அனைவருமே என்ன பண்ணல அப்படின்னா, சரியாக உணர்ந்து கொள்ள தவறி இருக்கிறாங்க. சுவிசேஷத்தையும் சரியாக உணர்ந்து கொள்ளல. கர்த்தருடைய உயிர்த்தெழுதலையும் சரியாக உணர்ந்து கொள்ளாதவர்களா தான் காணப்படுகிறார். ஒருவேளை கர்த்தர் இயேசு பிறந்தபோது தூதர்களால் அறிவிக்கப்பட்ட செய்தி என்ன? கர்த்தர் இயேசு பிறந்தாங்க இல்லைங்களா? அவருடைய பிறப்பு சம்பவிச்சு இல்லைங்களா? நடந்துச்சு இல்லைங்களா? அப்போ தூதர்களால் அறிவிக்கப்பட்ட செய்தி என்ன அப்படின்னு நம்ம கவனிக்கும்போது, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்ப அந்த நற்செய்தி என்ன? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இப்ப எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். அது யார் மூலமாக அப்படின்னா, கிறிஸ்து என்னும் இரட்சகர் மூலமாக. அதாவது தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறதான கர்த்தர் இயேசுவின் மூலமாக அந்த இரட்சிப்பு இருக்கும். இப்ப சுவிசேஷம் அப்படிங்கும்போது நமக்கு தெரியும் நற்செய்தி. இந்த நற்செய்தி எதிலிருந்து எது வரைக்கும் உள்ள அவருடைய வாழ்க்கையில எதிலிருந்து எது வரைக்கும் உள்ள பகுதி? நற்செய்திங்கிறது. அவருடைய பிறப்பு ஒரு நற்செய்தி. அவருடைய ஞானஸ்தானம் இடத்தில் ஒரு நற்செய்தி. அவருடைய மரணமும் நற்செய்தியா? கர்த்தருடைய மரணம் நற்செய்தியா? ஆமா. ஆமா. கர்த்தருடைய மரணமும் நற்செய்தி தான். ஒருவேளை நம்ம கடந்த 3 மாத காலம் நம்முடைய ஸ்டடீஸ் அதுவாக தான் இருந்திருக்கும். ஒருவேளை கர்த்தர் இயேசு மரிக்கல அப்படின்னா, நம்முடைய ரட்சிப்பும் கேள்விக்குறிதான். அப்ப கர்த்தருடைய சுவிசேஷம்ங்கிறது, அவருடைய பிறப்பு மட்டும் இல்ல, அவருடைய ஞானஸ்தானம் அவர் செய்யக்கூடிய ஒரு விஷயம் மட்டும் இல்ல, அவருடைய மரணம் மட்டும் இல்ல, அவருடைய உயிர்த்தெழுதலும் அதற்குள்ளால அடங்கி இருக்கு. எதுல? சுவிசேஷம் என்கிற ஒரு விஷயத்துக்குள்ள. அப்போ அவருடைய உடன்படிக்கை ரொம்ப முக்கியமான விஷயம். அவருடைய மரணம் ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்ல, அவருடைய உயிர்த்தெழுதலும் மிகவும் முக்கியமான விஷயம். இப்ப கர்த்தர் இயேசு தெரியும். அவர் மரித்தார். மரித்தாரா அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? கர்த்தர் இயேசு மரிச்சாங்களா? ஆமா, கர்த்தர் இயேசு மரிச்சுட்டாங்க. அப்படி மரித்து அவர் எத்தனாவது நாள் உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கும்போது 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்தார். கர்த்தர் இயேசு 3ஆம் நாள்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, உயிர்த்தெழுந்தார். அவரை உயிர்த்தெழுந்தது போதே அநேக உயிர்த்தெழுதலுக்கு எதிரான விஷயங்கள் அங்கேயே உருவாயிடுச்சு. இன்னும் அந்த இடத்திலேயே அவர் உயிர்த்தெழுந்த உடனே யார் சொல்றாங்க? காவல் சேவகர்கள் என்ன சொல்றாங்க? அவாடி கொண்டு போய் நாங்க தூங்கிட்டு இருந்தோம். நாங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவருடைய சீசர்கள் என்ன பண்ணிட்டாங்க? அவாடி கொண்டு அது எப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க எடுத்துட்டு போனதை இவங்க பார்த்தாங்க? அப்ப அங்கவே கிறிஸ்து எழுந்திருக்கவில்லைங்கிற செய்தி உருவாயிடுச்சு. இதை கவனிக்கிறாங்க அப்போஸ்தலர்கள். குறிப்பாக அப்போஸ்தலர் பவுல். அவர் இதை குறித்து எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க அப்படின்னா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை இல்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. கிறிஸ்து எழுந்து இருக்கவில்லை என்றால் எங்களுடைய பிரசங்கம் விருதா. அப்படின்னா எங்களுடைய சுவிசேஷ செய்தி வீண் அப்படின்னு சொல்றார். கிறிஸ்து ஒருவேளை உயிர்த்தெழல அப்படின்னா நாங்க பிரசங்கிக்கிறதான இந்த சுவிசேஷம் விருதா. அது மட்டும் இல்ல, நாங்க பிரசங்கிக்கத நீங்க நம்புறீங்கல்ல, விசுவாசிக்கிறீங்க, அதுவும் வீணான ஒன்று. அதுவும் விருதா அப்படின்ட்டு அவர் சொல்றார். அப்ப அப்போஸ்தலர் இங்க எதுக்காக இதை சுட்டிக்காட்டுறார் அப்படின்னா, கர்த்தர் இயேசு உயிர்த்தெழுந்த உடனே உருவாகுன ஒரு விஷயம். என்ன விஷயம்? அவர் உயிர்த்தெழல அப்படிங்கிற விஷயம். அப்போஸ்தலர் பவுல் காலத்திலே அது எப்படி இருந்திருக்கும்? ஒரு தீவிரமா அது பரவிட்டு இருந்திருக்கும். ஏன்னா யூதர்கள் ஒரு பக்கம் இததான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இவங்க எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்களோ, அதற்கு எதிரான விஷயங்களை அங்க கொண்டு போய் வச்சுட்டு இருந்தாங்க. அப்ப அப்போஸ்தலருடைய காலத்திலேயும் இது சபை மத்தியில என்ன ஆயிருந்திருக்கணும்?
இந்த விஷயம் வந்திருக்கும். ஏதோ ஒரு தவறான செய்தி இன்னைக்கும் நம்ம வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு தவறான, முரண்பாடான கருத்துக்கள் ஏதோ ஒரு ஐக்கியத்துல வருதுன்னா, நம்ம எல்லா ஐக்கியத்துக்கும் அந்த செய்தி கடந்து வருதா? கட்டாயம் அதுல சில பேர் என்ன பண்ணப்படுறாங்க? பாதிப்புக்குள்ளால கடந்து போயிடுறாங்க. அதே போல தான், அன்றைக்கும் சபையின் மத்தியில இப்படி ஒரு செய்தி என்ன ஆயிருக்கணும்? வரல, அவர் உயிர் தெழல்ல. அது எப்படி நம்ம நம்புறது? ஏன்னா இவர் மட்டும் தான் சொல்றாங்க, அப்போஸ்தலர்கள் மட்டும் தான் சொல்றாங்க, அவர் உயிர் தெழுந்துட்டார் அப்படின்ட்டு. இத எப்படி நம்புறது? அப்படிங்கிற சலசலப்பு என்ன பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னா, ஏற்பட்டிருந்திருக்கணும். அதனால தான் அவரு ஆணித்தரமா சொல்றாரு. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்களுடைய பிரசங்கம் விருதா. இப்ப கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்பது ஒரு உண்மையான விஷயமா இருந்ததுன்னா, நாங்க சொல்லக்கூடிய சுவிசேஷத்தின் செய்தி எல்லாமே வீண் சொல்றார். அப்ப அந்த உயிர்த்தெழுதலின் முக்கியத்துவத்தை குறித்து அப்போஸ்தலர் உணர்ந்ததுனால தான் இங்க என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த விஷயத்தை அங்க பதிவு செய்றாரு. ஆனால் உயிர்த்தெழுதலை உணர்ந்து கொள்ள தவறுபவர்கள் அதனுடைய உண்மையை விசுவாசிக்க தவறுகிறாங்க. உயிர்த்தெழுதலை உணர்ந்து கொள்ள தவறக்கூடியவர்கள், அதனுடைய உண்மையையும் அது அ என்ன பண்றாங்க அப்படின்னா, விசுவாசிக்கிறதுக்கு தவறக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கு கர்த்தருடைய பின்னடியார்கள் நாங்கள் என்று சொல்லக்கூடிய மத தலைவர்களானாலும் சரி, கிறிஸ்தவ பொது ஜனங்கள் ஆனாலும் சரி, இவங்க எண்ணிக்கையில எப்படி இருக்காங்க அப்படின்னா, அநேகராய் இருக்கிறாங்க. உண்மையிலேயே இவங்க உண்மையிலேயே அந்த சுவிசேஷத்தின் செய்தியை இவங்க நம்புறாங்களா அப்படின்னா, நம்புறதில்ல. உயிர்த்தெழுதலின் செய்திய இவங்க நம்புறாங்களா அப்படின்னா, நம்புறதில்ல. ஒருவேளை நம்ம இன்னைக்கு கேட்கலாம். இன்னைக்கு தான் எல்லாரும் உயிர்த்தெழுதல் கொண்டாடிட்டு இருக்கிறாங்களே, பேர் சபையில அப்படின்னு கேட்கலாம். ஆனா அந்த உண்மையான உயிர்த்தெழுதலை அவங்க என்ன பண்ணல தெரியுங்களா? நம்பல. இன்றைக்கு வரைக்கும் உணர்ந்து கொள்ளவும் இல்ல. இந்த விஷயத்துல அவங்க விசுவாச குறைச்சல் உள்ளவர்களாக தான் இருக்கிறாங்க. சுவிசேஷத்தின் முழு விஷயத்தையும் அவங்க உணர்ந்து கொள்ளவே இல்ல. மரணம்னா என்ன? கர்த்தர் இயேசு மரிச்சாங்க இல்லைங்களா? மரணம் அப்படின்னா என்ன? நித்திரை. இல்லாதது. மரணம் என்பது ஜீவன் நின்று போகக்கூடிய ஒரு நிலை. ஜீவன்ங்கிறது அவரிடத்துல அதுக்கப்புறம் என்ன பண்ணாது? இருக்கவே இருக்காது. ஒரு நபர் ஏங்கிற ஒரு நபர் மரிச்சிட்டார் அப்படின்னா, ஏங்கிற நபர் அதுக்கு பிறகு கிடையவே கிடையாது. ஒருவேளை கர்த்தருடைய விஷயத்த எடுத்துட்டோம்னா, கர்த்தர் இயேசு மரிச்சாங்க அப்படின்னா, கர்த்தர் இயேசு என்கிறவர் மேலே வானத்திலும், கீழே பூமியிலும், பூமியின் தூள்ல எங்கேயுமே அவர் கிடையாது. இதுதான் மரண நிலை. அப்போ மரித்தவர்களுடைய நிலை என்ன? ஒருத்தர் மரிச்சிட்டார். அவருடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா? அவர் மரித்த அந்த நிமிடத்திலிருந்து, அந்த நாளிலிருந்து அவருடைய யோசனைகள் எல்லாமே அழிந்து போகும். இப்படிதான் வேத வாக்கியம் நமக்கு என்ன பண்ணுது? போதிக்கக்கூடியதா. அவருடைய யோசனைகள் ஆனாலும் சரி, அவருடைய திட்டங்கள் ஆனாலும் சரி, அவருடைய சிந்தனையில் இருந்த எல்லா விஷயங்களும் முடிஞ்சு போயிடுச்சு. அதை அவரால இனிமே என்ன பண்ண முடியாது அப்படின்னா, உணர்ந்து கொள்ளவே முடியாது. அதான் வசனம் வாசிக்கிறோம். பிள்ளைகள் வளர்ந்தாலும் அவருக்கு தெரியாது. வாழ்வடைந்தாலும் தெரியாது. தாழ்வான நிலைமையில இருந்தாலும் அவருக்கு தெரியாது. அப்ப அவருடைய எல்லா விஷயங்களுமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, முடிவுக்கு வந்துருச்சு. அப்படின்னா, இன்னைக்கு மரணத்தை குறித்து பொதுவான ஜனங்களும் கிறிஸ்தவர்களும் என்ன சொல்றாங்க? ஆ மரிச்சிட்டா ஒன்லி பரலோகத்துக்கு போயிருவாங்க, அல்லது நரகத்துக்கு போயிருவாங்க. இன்னும் என்ன சொல்றாங்க? பரலோகத்துக்கு போயிருவாங்க, நரகத்துக்கு போயிருவாங்க சொல்றாங்க. அது மட்டும் அவங்க சொல்றதில்ல. அவர் மரிக்கல. மரிச்சா தானே ஒருத்தருக்கு என்ன தேவைப்படும்? உயிர்த்தெழுதல் தேவைப்படும். அப்படின்னா அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஒருத்தர் மனுஷனாக இருப்பதை காட்டிலும் மேலான ஒரு நிலைமைக்கு அவரு கடந்து போயிறாரு. ஒரு மனுஷனா இருந்த நிலைமையை காட்டிலும், ஒரு மேலான நிலைமைக்கு அவரு கடந்து போயிறார். அதனால தான் அவங்க குடும்பத்தில ஏதோ நல்ல காரியமோ, கெட்ட காரியமோ நடக்கும்போது எங்க பார்த்து சொல்லுவாங்க? "வானத்த பார்த்து எங்க அப்பா பார்த்துட்டு இருக்கிறாரு." அப்படின்னா மனித நிலைமையை காட்டிலும் மேலான நிலைமைக்கு அவங்க போயிட்டாங்க. அப்படின்னு தான் நம்புறாங்க. அப்ப பெரும்பாலான கிறிஸ்தவ நண்பர்கள் இதை ஏன் அவர்களால புரிந்து கொள்ள முடியல? ஏன் அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியல? இந்த குழப்பத்துக்கு காரணம் உயிர்த்தெழுதல் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வதற்கான குழப்பத்திற்கான காரணம் என்ன? இருண்ட யுகத்தின் விஷயங்கள்.
இருண்ட யுகத்துல தேவன் அனுமதிக்கப்பட்ட அந்த இருண்ட காலப்பகுதியில அநேக தப்பறைகளை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, உள்ளால கொண்டு சேர்த்துட்டாங்க. அப்படி தப்பறைகள் சேர்க்கப்பட்டதுனால, உண்மையான சத்தியத்தை அவர்களால என்ன பண்ண முடியலன்னா, புரிந்து கொள்ளவே முடியல. ஒருவேளை நாம சொன்னாலும் அவர்களால ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமையில அவர்களும் இல்லை. இன்னும் அவர்களுக்கு போதிக்கக்கூடியவர்களும் என்ன நிலைமையில என்ன போதிக்கிறாங்களோ, அதையே அவங்க நம்பக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ இந்த நிலைமை குறித்த ஒருத்தர் மரிச்சுட்டார் அப்படின்னா, அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு பிரதர் சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்படி மனுகுலம் மரிச்சா என்ன நிலைமையில இருப்பாங்க என்று உலகத்தார் நம்புறாங்களோ, அல்லது பெயர் கிறிஸ்தவர்கள் நம்புறாங்களோ, அதே போலதான் கர்த்தருடைய மரணத்தின் விஷயத்தையும் அவங்க நம்புறாங்க. கர்த்தருடைய மரணத்தை விஷயம் பொதுவா அவங்க என்ன சொல்லுவாங்க? கர்த்தர் மரிச்சாரா? ஆமா மரிச்சார். 3 நாள் அப்ப கர்த்தர் இயேசு எங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்தார் சொல்றாங்களா? பேதுருவுல உள்ள வசனத்த எடுத்து காமிப்பாங்க. அப்படின்னா அவரு மரிக்கல அப்படின்னா அவர் என்ன பண்ணல? அவங்க இதுதான் நம்புறாங்க அப்படின்னா, அவர் என்ன பண்ணல இன்னும்? மரிக்கவே இல்லை. இத குறித்து சகோதரர் சொல்லும்போது, இயேசு மரித்தபோது அவர் உயிரோடு தான் இருந்தார் என்றும், அவருடைய மாம்ச சரீரம் மாத்திரமே கல்லறையில் உயிரற்று இருந்தது என்றும், 3ஆம் நாளில் நடந்திட்ட உயிர்த்தெழுதலானது ஜீவனுக்கு ஏதுவான அவருடைய உயிர்த்தெழுதலாக காணப்படாமல், மாறாக அவருடைய மரித்துப் போன சரீரத்தினுடைய உயிர்த்தெழுதல் உயிரடைதலே என்றும் எண்ணிக்கொள்கிறார்கள். அப்படின்னா அவங்க என்ன எண்ணிக்கொள்றாங்க அப்படின்னா, அவர் மரி மரித்தார் அப்படிங்கிற விஷயம், அவர் எப்படி மரிக்கல? ஒருவேளை ஆதாமுடைய விஷயத்துல சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆ ஆதாம் என்ன பண்ணாங்க? தேவன் என்ன சொன்னாங்க? சாப்பிடும் நாளில் சாகவே சாவாய்ன்னு சொல்லியிருக்கே. அவர் 930 வருஷம் ஏன் உயிரோடு இருந்தார் அப்படின்னு நம்ம கேட்டா என்ன சொல்லுவாங்க? அவர் ஆவியில மரிச்சிட்டாரு. மாம்சத்துல தான் மரிக்கல. அதே தான் இங்க கர்த்தருடைய விஷயத்திலயும் அவங்க நம்புறாங்க. என்ன நம்புறாங்க? கர்த்தர் இயேசு மரிச்சாங்க தான். ஆனா அவருடைய சரீரம் மட்டும் தான் என்ன பண்ணப்பட்டுச்சு? கல்லறையில இருந்துச்சு. மீண்டுமாக உயிர்த்தெழுதலின் போது அந்த சரீரம் மட்டும் தான் என்ன பண்ணுச்சு? உயிர்த்தெழுதலுக்கு நேராக கடந்து வந்துச்சு. அப்படிதான் அவங்க நம்புறாங்க. அவர் மேலான ஒரு உயிர்த்தெழுதலுக்கு நேராக கடந்து சென்றார் என்பதை விசுவாசிக்கிறது. அதனால தான் அப்போஸ்தலர் சொன்னாங்க, கர்த்தர் இயேசு மரிக்கல அப்படின்னா நம்முடைய விசுவாசம் விருதா. எங் எங்களுடைய பிரசங்கம் விருதா. அவர் உயிர்த்தெழவில்லை என்றால் உங்களுடைய விசுவாசம் எங்களுடைய பிரசங்கமும் விருதா. அப்ப அந்த உயிர்த்தெழுதலுக்குள்ளால எதுவும் அடங்கி இருக்கு அப்படின்னா, அவருடைய மரணமும் அடங்கி இருக்கு. அப்ப அவர் மரிக்காத ஒருத்தருக்கு உயிர்த்தெழுதல் தேவையில்லை. கர்த்தர் இயேசு மரிச்சாங்களா அப்படின்னா மரிச்சாங்க. அவருக்கு உயிர்த்தெழுதல் தேவைப்பட்டுச்சு. ஆனா இதற்கு மாறாக தான் இந்த வசனத்தை கூட அவங்க கவனிக்கிறது இல்ல. அப்போஸ்தலர் எழுதுற இந்த வசனங்களை கூட. கர்த்தர் உயிர்த்தெழவில்லை என்றால் எங்களுடைய பிரசங்கம் விருதா. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட அவங்க என்ன பண்றதில்ல அப்படின்னா, நம்புறதுக்கு ரெடியா இல்ல. அப்போஸ்தலர் குறிப்பிடக்கூடிய அநேக விஷயங்கள், உயிர்த்தெழுதலை குறித்த அநேக விஷயங்களை தேவனும் பதிவு செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க நமக்கு. அப்போஸ்தலர்கள் ஆணித்தரமாக பேசுறாங்க. கர்த்தர் இயேசு உயிர்த்தெழுந்திருக்காங்க அப்படிங்கிறது. அதற்கு மாறாக தான் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகமும், மனுகுலமும் காணப்படுகிறாங்க. அப்படின்னா, இந்த உயிர்த்தெழுதலுடைய முக்கியமான உண்மையை யாரால உணர்ந்து கொள்ள முடியும்? இந்த உயிர்த்தெழுதலின் முக்கியமான உண்மை தன்மையை யார் உணர்ந்து கொள்ள முடியும்? நாம தான் உணர்ந்து கொள்ள முடியும். அதுலயும் எப்படி இருந்தா தான் நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும்னு சகோதரர் சொல்றாங்க அப்படின்னா, லைட் போடுறீங்களா? ஆகவே ஆகவே மரித்தவர்கள் மரித்துப் போய் இருக்கின்றார்கள் என்றும், மரணம் எனும் நித்திரையினின்று எழுப்பப்படுவது வரையிலும் மரித்தவர்கள் உயிரோடு இருப்பதில்லை என்றும் உணர்ந்து கொள்பவர்களால் மாத்திரமே உயிர்த்தெழுதலினுடைய முக்கியத்துவத்தை உண்மையாய் உணர்ந்து கொள்ள முடியும். யாரால உயிர்த்தெழுதலுடைய முக்கியத்தை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கும்போது என்ன சொல்றாங்க? மரித்தவங்க மரித்த நிலைமையில தான் இருக்கிறாங்க. அவங்க மரணம் என்னும் நித்திரையில தான் இருக்கிறாங்க. அந்த நித்திரையிலிருந்து எழுப்பப்படும் வரைக்கும் அவங்க எப்படிதான் இருக்காங்க அப்படின்னா, மரண நிலையில தான் இருக்கிறாங்க.
அது வரைக்கும் அவங்க மரித்ததிலிருந்து உயிர்த்தெழுதல கடந்து வர வரைக்கும் அவங்க எப்படிதான் இருக்காங்கன்னா, மரண நிலையில தான் இருக்கிறாங்க என்பதை உணர்ந்து கொள்பவர்கள் மட்டும்தான் உயிர்த்தெழுதல முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ள முடியும். அப்படின்னா மரணம்ங்கிற ஒரு விஷயத்தை யார் சரியா புரிந்து இருக்கிறாங்களோ அவர்களால மட்டும்தான் உயிர்த்தெழுடைய விஷயத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியும் அல்லது உணர்ந்து கொள்ள முடியும். இப்ப நமக்கு தெரியும் மரணம்னா என்ன? உயிர்த்தெழுதல்னா என்ன? மரண நிலை என்ன? உயிர்த்தெழுதல் நிலை என்ன? நமக்கு தெரியும். அப்படின்னா யாரால் மட்டும்தான் இத புரிந்து கொள்ள முடியும்? நம்மளால யாராலயும் புரிந்து கொள்ள முடியலையா? தைரியமா சொல்லாமே. நம்மளால மட்டும்தான் புரிந்து கொள்ள அல்லது சபை வகுப்பாராய் இருக்கக்கூடிய நம்மளால மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை கர்த்தர் இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவில்லை அல்லது உயிரடையவில்லை அப்போஸ்தலர் சொன்னபடி சுவிசேஷம் வேறுதான். இன்னைக்கும் நம்ம நம்பிட்டு இருக்கோம்ல, எல்லா விஷயங்களும் வீண். இப்ப நமக்கு எந்த ஒரு அடிப்படையும் இருந்திருக்காது. தேவன் அவருடைய கிருபையினால அவருடைய ஒரே பேரான குமாரனையே நமக்காக மரணத்துல என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. நம்முடைய ஆதி தகப்பனுடைய மீறுதல் அல்லது பாவம் அதிலிருந்து மீட்பதற்காக கர்த்தர் இயேசு தன்னை ஈடுபலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. கர்த்தர் இயேசு இப்படியாக முழுவதுமாக இந்த மனுகுலத்தின் முழு சந்ததிக்காக தன்னை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. தம்முடைய மரணத்தின் மூலமாக மரண தீர்ப்பிலிருந்து அனைவரையும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஏற்ற நேரத்துல விடுவிக்க போறாங்க. அது மட்டும் இல்ல அவரது அதாவது தேவன் நியமித்த ஏற்ற வேளையில ஆதாமுடைய சந்ததியில் ஒவ்வொருத்தரையும் அவர் மரண தீர்ப்பிலிருந்து என்ன பண்ண போறார் அப்படின்னா விடுவிக்க போறார். ஒருத்தரை கூட என்ன பண்ண போறதில்ல, விடுறதில்ல. யாரெல்லாம் பிறந்தாங்க மனிதர்களாக பிறந்திருந்தாங்களோ அவர்கள் எல்லாருமே என்ன பண்ண போறாங்க அப்படின்னா மீண்டுமாக உயிர்த்தெழுப்ப போறாங்க. அது மட்டும் இல்ல கர்த்தர் இயேசு மாபெரும் ராஜாவாக இந்த உலகத்துல வந்து உயிர்த்தெழுதலை மட்டும் கொடுக்கறதில்ல, மனுகுலத்திற்கு எல்லா விஷயங்களையும் மீண்டும் திரும்ப கொடுக்க போறாங்க. இன்னும் குறிப்பா மனுகுலத்தின் மேல பாரமான விஷயமா இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மரணம்ங்கிற விஷயம். அந்த மரணத்தையே நீக்கி போட போறாங்க. வசனம் சொல்லுகிறபடி அப்பொழுது கல்லறையில் இருக்கக்கூடியவர்கள் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அந்த காலமாக அவருடைய ராஜ்யம் அங்க காணப்படும். அப்படி எல்லாரும் உயிர்த்தெழுந்து வந்து 1000 வருட ராஜ்யத்தில் அவருடைய மகிமையில மகிமையான வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டு அவரோடு கூட ஒப்புரவாக போறாங்க. ஒருவேளை உயிர்த்தெழுதல்னா கர்த்தர் இயேசு உயிர்த்தெழுதல் நடக்கலைன்னா இவை எல்லாமே நடக்காது. மனுகுலம் விழுந்த நிலைமையில தான் உயிர்த்தெழுந்து வரப்போறாங்க. அப்படி விழுந்த நிலைமையிலிருந்து உயிர்த்தெழுந்து வரக்கூடிய அனைவரையும் பூரணமான ஒரு நிலைமைக்கு கர்த்தர் இயேசு கொண்டு வர போறாங்க. இதெல்லாம் உள்ளடக்கியதுதான் சுவிசேஷ செய்தி. கர்த்தருடைய பிறப்பு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய மரணம், அவர் என்ன செய்ய போகிறார் இனிமே, ராஜ்யத்தினுடைய அவருடைய நிலை என்ன, அந்த ராஜ்யத்திலே என்னென்ன வேலைகள் அவர் செய்ய போகிறார், இதெல்லாம் தான் சுவிசேஷ செய்தி. அதுதான் அப்போஸ்தலர் சொன்னார், எங்களுடைய பிரசங்கம் விருதாவாயிரும். ஒருவேளை நீங்க விசுவாசித்தீங்க அப்படின்னா அதுவும் விருதாவாயிரும். இன்னும் சகோதரர் குறிப்பிடும்போது என்ன குறிப்பிடுவாங்க அப்படின்னா தேவனுக்காக நாங்கள் பொய் சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருப்போம். அப்போஸ்தலர் சொல்றாங்க தேவனுக்காக நாங்கள் பொய் சாட்சி சொல்லக்கூடிய ஒருவேளை கர்த்தர் இயேசு உயிர்த்தெழல அப்படின்னா தேவனுக்காக நாங்க பொய் சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருப்போம். அப்படின்னா கர்த்தர் இயேசு உயிர்த்தெழுதலின் செய்தி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை சரியாக நாம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா புரிந்திருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம். இப்படியான இந்த சுவிசேஷ செய்தியில அவர் மரித்தார் என்பது எப்படி உண்மையோ அதுபோல அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதும் அதைவிட மேலான ஒரு உண்மை.
அப்போ எங்களுடைய பிரசங்கம் விருதாவா? அவங்களுடைய பிரசங்கம் விருதாவா இருக்கா? அவருடைய அப்போஸ்தலருடைய பிரசங்கம் வீணாயிருச்சா? நம்முடைய விசுவாசம் வீணா? அப்படின்னா கண்டிப்பா இல்லவே இல்ல. அவருடைய பிரசங்கம் உண்மையானது. நம்முடைய விசுவாசமும் உண்மையானது. இப்படியாக கர்த்தர் இயேசு சுவிசேஷத்தின் அம்சங்கள் ஒவ்வொன்றையும் அவர் உயிர்த்தெழுதலின் போது நிறைவேற்றினார் என்பதை நாம் என்ன பண்றோம் இன்றைக்கும்? விசுவாசி. அவர் சுவிசேஷத்தின் அம்சத்தை மரணத்தின் மூலமாக மட்டும் நிறைவேற்றது மட்டும் இல்ல. கர்த்தர் இயேசு நம்முடைய பாவங்களை மரித்தார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதை நாம என்ன பண்றோம்? விசுவாசிக்கிறோம்ல. எவ்வளவு விசுவாசிக்கிறோம்? கொஞ்சம், கொஞ்சம் பாதி. முழுமையாக நாம என்ன பண்றோம் அப்படின்னா, கர்த்தர் இயேசு எனக்காக, என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக மட்டும் மரித்தாரா? அவர் எல்லாருடைய பாவங்களுக்காக மரித்தார். நம்முடைய பாவங்களுக்காக மட்டும் அவர் மரணத்தை ருசி பார்க்காமல், நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக, மனித குடும்பத்தில் காணப்படக்கூடிய மரண தண்டனையின் குற்றத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக அவர் உயிர்த்தெழவும் செய்தார். மரண சாபத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக அவர் உயிர்த்தெழவும் செய்தார். ஏன் அந்த வேலையெல்லாம் யார்தான் செய்றாங்க? மனுகுலத்தை உயிர்த்தெழ கொண்டு வைக்க போறது, அவங்களை சீர்படுத்தக்கூடிய விஷயம், இதெல்லாம் யார்தான் செய்றாங்க? கர்த்தர் இயேசு தான் செய்றாங்க. ஒருவேளை இன்றைக்கும் நாமெல்லாம் நீதிமான்கள் இல்ல. கடந்த பஸ்கா ராபோஜன நாளில அப்பம் மற்றும் திராட்சை ரசத்துல பங்கெடுத்து நம்முடைய உடன்படிக்கையை புதுப்பித்து எடுத்திருக்கிறோம். அப்பத்தை பங்கெடுக்கும் பொழுது நம்முடைய நீதிமான் நிலைமையை திருப்பி பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த நீதிமான் நிலைமைக்கு நம்மை உயர்த்தினது யார்? கர்த்தர் இயேசு. இந்த நீதிமான் நிலைமையில நாம் உயர்த்தப்பட்டதற்கு கர்த்தருடைய மரணம் மட்டுமல்ல, அவருடைய உயிர்த்தெழுதலும் காரணம். ஏன் அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா, அவர்தான் நேரடியாக நமக்கு நீதிமான் நிலை. ஒரு புது சிருஷ்டியாக உள்ளால வர்றாங்க அப்படின்னா, கர்த்தர் இயேசுவே அந்த விஷயத்தை செய்றாங்க அவங்களுக்கு. இன்றைக்கு இருக்க சூழல்ல. அப்போ கர்த்தர் இயேசு உயிர்த்தெழுந்தாங்க என்ற உண்மையான ஒரு சத்தியமாகவே இருக்கும். அப்ப கர்த்தருடைய மரணம் எப்படிப்பட்டதா இருக்கு? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதல் பலன். இப்படியாக மரணத்துக்குள்ளால போயிட்டு உயிர்த்தெழுதலுக்குள்ளால வந்ததுல முதல் பலன் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆனா அந்த மரணம் எப்படி இருந்துச்சு? 3½ வருட ஊழியம் இருந்துச்சு. கடைசியாக தான் சிலுவையில அந்த மரணம் இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் அவருக்கு சோதனை இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் தீமையான வார்த்தைகளுக்கும், தீமையான எல்லா விஷயங்களுக்கும் அவர் உட்படுத்தப்பட்டார். குறிப்பாக மரணத்தின் கடைசி நிமிடத்துல அவர் அலட்சியம் பண்ணப்பட்டார். அவர் அடிக்கப்பட்டார். அவர் நொறுக்கப்பட்டார். சிலுவை சுமக்கதற்கு அவரிடத்துல ஜீவன் கூட இல்லாத நிலைமையில காணப்பட்டார். இப்படியாக தான் அவர் சென்று மரண நித்திரைக்குள்ளால கடந்து சென்றார். இப்படி அவர் மரண நித்திரைக்குள் கடந்து சென்றாலும் உயிர்த்தெழுதல்ல முதல் பலனை அவர் பெற்றுக்கொண்டார். இப்ப கர்த்தர் இயேசு மட்டும்தான் முதல் பலனா? கர்த்தர் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறாங்க. 3ஆம் நாளில உயிர்த்தெழுந்திருக்கிறாங்க. அவர்தான் முதல் பலன் அப்படின்னு என்ன பண்றாரு முதல்ல சொல்றாங்க. அப்போ கர்த்தர் இயேசு மட்டும்தான் முதல் பலனா? யாரும் முதல் பலன் அப்படின்னா சபையும். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடே கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். ஆமா, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இப்ப முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்கடையக்கூடியவங்க
பாக்கியவான்களாக இருக்கிறாங்க. அவங்க பரிசுத்தவான்களாகவும் இருக்கிறாங்க. அந்த பரிசுத்தவான்கள் யார் அப்படின்னா? ஆமாங்க. பரவால்ல. சிலர் நாம தான்னு சொல்றீங்க. நல்ல விசுவாசம். சபை வகுப்பார் 1,44,000 பேர். அதுல நாமளும் தேவனுக்கு சித்தமான நாமளும் ஒருவர். அந்த விசுவாசம் நமக்கு வேணும். ஏன்னா, நம்ம எப்பவுமே என்ன சொல்லலாம், சபை யாரோ அப்படிங்கிற மாரி. சபை சொல்லிரும். அந்த சபையில யாரும் இருக்கிறோம். நாமளும் இருக்கோம். இப்ப அந்த முதலாம் உயிர்த்தெழுதல்ல நாமளும் பங்கெடுத்தாலும், அந்த முதலாம் உயிர்த்தெழுதல்லயே வரிசையில ஃபர்ஸ்ட் யார்தான்? கர்த்தராகிய Yes. இயேசு கிறிஸ்து தான். இப்ப முதலாம் உயிர்த்தெழுதல கர்த்தர் இயேசு பங்கெடுத்து இருக்கிறாங்க. அதே உயிர்த்தெழுதலுக்குள்ள நாமும் பங்கடைய இருக்கிறோம். அந்த உயிர்த்தெழுதல நாமும் பங்கடையணும் அப்படின்னா, வருஷா வருஷம் அப்பத்திலையும், திராட்சரசத்திலையும் பங்கெடுத்துட்டு, கடந்த வருஷம் பங்கெடுத்தோம், இந்த வருஷம் பங்கெடுத்தோம். அந்த 3 மாத காலம் பயபக்தி. மறுபடியும் அதே சாதாரணமான ஒரு வாழ்க்கை. மறுபடியும் இப்ப ராப்போஜனம் வரும். அப்பவும் அனுசரிச்சுட்டு, அடுத்து அதே சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா, அந்த முதலாம் உயிர்த்தெழுதல் நாம் பங்கடைய முடியுமா? Yes. நம்ம அடையாளம் ஆனா காமிச்சுட்டோம். என்ன காமிச்சோம்? அப்பம் எடுக்கும்போது, பங்கு இருக்கு. உம்முடைய சரீரத்துல எனக்கும் பங்கு இருக்கு. பங்கு இருக்கு. உங்களுடைய சரீரம் எப்படி பிற்கப்படுவதற்கு நீங்க ஒப்புக் கொடுத்தீங்களோ, நானும் ஒப்புக் கொடுப்பேன் என்பதை தான் அடையாளமா சொல்லியிருக்கிறோம். கர்த்தருடைய ஈடுபலியின் மேல நம்பிக்கை வச்சோம். அதனால நீதிமான் நிலைமை நமக்கு புதுப்பிக்கப்பட்டுச்சு. கூடவே என்னையும் கொடுத்துட்டாங்க. பாத்திரம். பாத்திரத்துல பருகும்போது என்ன சொல்லிட்டோம்? அது யாருடைய பாத்திரம்? கர்த்தருடைய பாத்திரம். அந்த பாத்திரத்தை கர்த்தர் சொன்னாங்க, நீங்க வாங்கி ருசிங்க, பானம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நாம தான் வாங்கணும். நாம தான் பானம் பண்ணணும். ஆனா அந்த பானம் போது அந்த அடையாளமாக நம்ம என்ன சொல்லிட்டோம்? கர்த்தர் இயேசு எப்படி அவருக்கான பாத்திரத்துல அடி வண்டல்கள் வரைக்கும் உரிந்து குடித்து பானம் பண்ணி கடந்து சென்றாரோ, அதுபோல யாரும் போவோம்னு சொல்லிட்டோம். நாமளும் அப்படி சொன்னதுனாலதான் தேவன் என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? நம்முடைய உடன்படிக்கையும் புதுப்பித்து தந்து, ஒரு வருடத்தை நமக்கு முன்பதாக கூட கூட்டி கொடுத்திருக்கான். இப்போ வருடா வருடம், கடந்த வருடம் அடையாளங்கள்ல பங்கெடுத்தோம். இந்த வருடமும் பங்கெடுத்தோம். அடுத்து எப்போ நமக்கு இந்த நிலைமை, இந்த ஞாபகம் வரும்? இந்த பங்கெடுத்தலும், நாம தான் அந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் ஆகணுங்கிற விஷயமும் எப்ப ஞாபகம் வரும்? தினமும் இருக்கணும். அது நம்ம பரவால்ல. அநேகர் சொல்றீங்க, அன்னிதினமும் இது நம்ம ஞாபகத்துக்கு வரும்னு சொல்றீங்க. வந்தா நல்ல விஷயம் தான். அன்னிதினமும் நம்முடைய ஞாபகத்துக்கு இது வரணும். ஏன்னா நாம் சொல்லியிருக்கிறோம் ஒரு விஷயத்த, அத செய்வேங்கிறது அத நமக்கு செய்யணும் அப்படின்னா, அந்த விஷயம் ஞாபகம் வந்தா தான் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். ஞாபகமே இல்ல அப்படின்னா, எப்படி செய்ய முடியும்? விசுவாசத்தோடு பங்கெடுத்திருக்கிறோம். நம்முடைய உடன்படிக்கையை புதுப்பித்து பெற்றிருக்கிறோம். பெற்றிருப்பதற்கு அடையாளமாக அடையாளங்களையும் பங்கெடுத்து இதை நான் செய்து நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருக்கிறோம். ஒருவேளை 1 வருஷ காலம் எக்லீஷியாக்கே வராதவங்களா இருந்தா கூட அந்த காலப்பகுதியில வந்து என்ன பண்ணிருவாங்க? என்ன பிரயோஜனம்? அடுத்த பாஸ்ஓவருக்கு தான் அவங்கள பார்க்க முடியும். அப்ப அந்த அடையாளம், ஆனா அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கிறதுனால என்ன பண்ணிடுறாங்க வந்து? பங்கெடுத்து இருக்காங்க. அப்ப அந்த அடையாளத்துல பங்கெடுத்தது மட்டும் போதுமா? அந்த அடையாளங்கள்ல பங்கெடுக்கிறது மட்டும்தான் நம்மை முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் ஆக்குமா அப்படின்னா, நிச்சயமா நம்மளை பங்குள்ளவர்களாக ஆக்காது. என்ன நோக்கத்திற்காக அந்த ராபோஜனத்துல பங்கெடுத்தோமோ, அந்த நோக்கத்தை நாம செய்து நிறைவேற்றணும். அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில செய்து நிறைவேற்றணும். அப்படி நிறைவேற்றினாதான் முதலாம் உயிர்த்தெழுதல நாம பங்கடைய முடியும். கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் முக்கியமான விஷயம் இருக்கு. நம்முடைய உயிர்த்தெழுதல் முக்கியம் இருக்கா? ஏதாவது முக்கியம் இருக்கா? என்ன முக்கியம் இருக்கு நம்முடைய உயிர்த்தெழுதல்ல? உலகத்துல நம்ம தான் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். பலி காமிக்கிறாங்க சிஸ்டர். அதாவது காளை பலியிடப்பட்டா மட்டும் போதாது. கூடவே வெள்ளாட்டுக்கடாவும் பலியிடப்படணும்.
வெள்ளாட்டுக்கடாவின் பலி நிறைவடைந்தாதான் உலகத்திற்கு ஆசீர்வாதம் கடந்து போகும். அப்போ கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் முக்கியமா இருந்துச்சு. அது போல சபையினுடைய உயிர்த்தெழுதலும் முக்கியமா இருக்கு. உலகத்திற்கான ஆசீர்வாதம் கடந்து போகணும் அப்படின்னா சபை வாய்ப்புல இருக்கக்கூடிய அந்த கடைசி அங்கம் கூட தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்து முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்கடைந்திருக்கணும். அப்படி பங்கடைந்தாதான் என்ன கிடைக்கும் உலகத்திற்கு? ஆசீர்வாதம். நம்முடைய உயிர்த்தெழுதலும் கொஞ்சம் முக்கியமானதுதான். கர்த்தர் அளவுக்கு முக்கியம் இல்லாட்டா கூட நம்முடைய உயிர்த்தெழுதலுக்கும் முக்கியமானதான். ஒருவேளை நம்முடைய உயிர்த்தெழுதல் நடக்கலைன்னா நம்முடைய தனிப்பட்ட விஷயத்த வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரையும் நினைச்சுக்கோங்க. என்னுடைய உயிர்த்தெழுதல் நடக்கல அப்படின்னா நம்முடைய ஓட்டத்துல ஏதோ தவறு செஞ்சிருக்கிறோம். ஏதோ சரிவர நம்ம செய்யாததுனால முதலாம் உயிர்த்தெழுதலை நம்மளால பங்கடைய முடியல. அப்போ தனிப்பட்ட விதத்திலையும் நம்முடைய உயிர்த்தெழுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கர்த்தர் இயேசு கெத்செமனேல அவர் கண்ணீர் விட்டு அழுகிறது ஜெபம் பண்றாங்கல்ல, என்ன நோக்கம்? எதுக்காக ஜெபம் பண்றாங்க? நீங்க என்ன அனுப்புறத நோக்கம் நான் சரியாக செய்து நிறைவேற்றி இருக்கிறேனா? நியாயப்பிரமாணத்தை சரியாக கடைபிடித்திருக்கிறேனா? ஏன் இந்த பயம் அவருக்கு வந்துச்சு இந்த கடைசி நிமிடத்துல? ஆனா இது ஒரு தெய்வீக பயம்தான். நம்மை போன்ற ஒரு ஜீவனுக்கான பயமோ அல்லது மரணத்துக்கு போவதற்கான பயமோ கிடையாது. தேவ பக்தி கலந்த அச்சத்து நிமித்தமான பயம். ஏன் பயம் இருந்துச்சு? ஏதோ ஒரு விஷயம் தவறு நடந்துருந்துச்சு அப்படின்னா முதலாவது அவருடைய ஜீவன் நஷ்டப்படும். அவருடைய உயிர்த்தெழுதல் கேள்விக்குறியாகிறோம். அவருடைய உயிர்த்தெழுதல் கேள்விக்குறி அப்படின்னா சபை வகுப்பாருடைய உயிர்த்தெழுதல், உலக ஜனங்களுடைய விஷயம், ரட்சிப்பின் திட்டம் எல்லாமே வீணாயிரும். அதனாலதான் அவ்வளவு ஒரு பயம், அவ்வளவு ஒரு கலக்கம், அதற்கான ஒரு ஒரு உறுதி அவருக்கு தேவைப்பட்டுச்சு. தான் செய்த ஊழியம் சரியானது, தேவனுக்கு பிரியமான ஒரு ஊழியம் செய்து நான் நிறைவேற்றி இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உறுதி அவருக்கு தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் அவ்வளவு கண்ணீரோடு கூட இரத்த வேர்வையாக சிந்தத்தக்கதான ஒரு ஜெபம் இருந்துச்சு. அவருக்கான உயிர்த்தெழுதலுக்காக என்ன பண்ணி இருக்கிறாரு? ஜெபம் பண்ணி போராடி இருக்கிறார். சபை நாம சொல்றோம், நாமளும் முதலாம் உயிர்த்தெழுதல பங்கடைய போகிறோம்னு சொல்றோம். இப்ப நமக்கு எவ்வளவு அச்சம் இருக்கணும்? அவர் பரிபூர்ணமான மனுஷனாக பூமியில இருந்த போது கூட அந்த பரிபூர்ண மனுஷ நிலைமையில இருக்கக்கூடிய அவரால கூட அவருடைய உயிர்த்தெழுதலுக்கான விஷயத்துல எவ்வளவு கவனம் செலுத்தி இருக்கிறார். அபூர்ணமான நிலைமையில இருந்துச்சு எவ்வளவு அலட்சியம் காமிக்கிறார். அப்போ நாமளும் முதலாம் உயிர்த்தெழுதல பங்கடையணும் அப்படின்னா நமக்குள்ளால சில மாற்றங்களை ஒவ்வொரு வருஷமும் நாம ஏற்படுத்தணும். நமக்குள்ளால சில முடிவுகளை நாம் ஒவ்வொரு வருஷமும் எடுக்கணும். அப்படி எடுத்தாதான் நம்ம ஏதோ கடமைக்காக ராபோஜனத்துல பங்கெடுக்கக்கூடியவர்களா இல்லாம முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதற்காக கர்த்தருடைய மரணத்துல நினைவு கூறுதலுடைய அடையாளங்கள்ல பங்கெடுத்து நமக்கான ஓட்டத்தை திருப்பியும் தேவனிடத்துல கேட்டு வாங்கி நானும் எப்படியாவது முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் ஆக வேண்டும் என்ற ஒரு வீரியம், ஒரு வைராக்கியம் வேணும். பொதுவா எப்போதான் நம்ம இது குறித்து நம்மை நாமே சிந்தித்தறிவோம்? கொரிந்தியர்ல சொல்றாங்க இல்லைங்களா, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். எப்பதான் இந்த வசனம் நமக்கு ஞாபகம் வரும்? பாஸ்கா காலத்துல மட்டும்தான். ஆனா பஸ்கா காலத்துல மட்டும் இருந்தா நம்மளால முதலாம் உயிர்த்தெழுதல பங்கடைய முடியுமா? முடியவே முடியாது. அப்ப அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும், நான் தேவனுடைய சித்தத்தின்படி இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறேனா? கர்த்தருடைய விஷயத்துல இருந்துச்சு. அனுதினமும் அவர் என்ன பண்ணுவாரு? சீசர்களை விட்டு தனியா போய் ஜெபத்துக்கு போயிருவாங்க கர்த்தர். ஆனா அந்த கடைசி நாள்
அந்த ஒரே ஜெபத்திலே அவரால தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ள முடியல. அதனால தான் அங்க ஒரு போராட்டம் இருந்துச்சு அவரிடத்துல. அப்போ அவர் போராடி ஜெபித்து அவருடைய உயிர்த்தெழுதலையும் அவர் பெற்றுக்கொண்டார். மனுகுலத்தினுடைய மீட்பையும் அவர் பெற்றுக்கொண்டார். அது ஏற்ற காலத்துல மனுகுலத்திற்கும் சபைக்கும் அவர் அதை கொடுப்பாங்க. இப்ப நாம நம்முடைய உயிர்த்தெழுதலும் முக்கியமானது. அது நமக்கும் முக்கியமானது. யாருக்கும் முக்கியமானது? உலக ஜனங்களுக்கும் அது முக்கியமானது. அப்படின்னா, நாம ஏதோ வழக்கமா செய்யறது மாரி எல்லாவற்றையும் செஞ்சுட்டு போனோம் அப்படின்னா, நம்மளால முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்கெடுக்க முடியும். அப்ப அடையாளத்துல பங்கெடுத்திருக்கக்கூடிய நாம, சில முடிவுகளை கண்டிப்பா நாம எடுக்கணும். சில முயற்சிகளை கண்டிப்பா நாம செய்தாகணும். ஏன்னா கடந்த வருடத்தினுடைய வளர்ச்சியை விட, இந்த வருடத்தின் வளர்ச்சி எப்படி இருக்கணும்? ஒரு ஸ்டெப்பாவது அதிகமா இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு இன்ச்சாவது என்ன ஆகணும்? அதிகமாகணும். அப்படின்னா, இப்படி அதிகமாகணும் அப்படின்னா, நாம் நம்ம மத்தியில நமக்குள்ளால செய்ய வேண்டிய விஷயங்கள் அநேகம் இருக்கும். சில விஷயங்களை நாம இழக்கணும். சில விஷயங்களை நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்ளணும். சில நஷ்டத்தை நாம சந்திக்கணும். அந்த நஷ்டத்தை சந்திப்பதற்கு நாம தான் முயற்சி எடுக்கணும். சில விஷயங்களை நமக்குள்ளால நடைமுறைப்படுத்துவதற்கு நாம முயற்சி எடுக்கணும். ஒருவேளை இது ஒரு புதிய வருஷம் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த காலப்பகுதியில பொதுவா உலக ஜனங்கள் எடுப்பாங்க இப்படியெல்லாம் முடிவுகள். என்னென்ன முடிவுகள் எடுப்பாங்க? நாம கூட ஒரு புதிய வருஷம் ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா, சில முடிவுகள் எடுப்போம்ல. எடுத்திருந்திருப்போம்ல. என்னென்ன முடிவுகள் எடுத்திருப்போம்? பொதுவா உலக ஜனங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படின்னு பார்த்தா என்ன எடுப்பாங்க தெரியுங்களா? நான் ரொம்ப எடை போட்டுட்டேன். ரொம்ப குண்டா இருக்கேன். எப்படியாவது இந்த வருஷம் என்ன ஆகணும்? கொஞ்சம் எடைய கம்மி பண்ணிறணும் விரும்புவாங்க. சிலர் தன்னிடத்துல சில தீய பழக்கவழக்கங்கள் இருக்கு. அதை எப்படியாவது இந்த வருஷத்துல நான் என்ன பண்ணிருவேன்? விட்டுடுவேன் அப்படின்னு முயற்சி. சிலர் என்ன பண்ணுவாங்க, நான் ஒரு கடல்ல பிரச்சனையில சிக்கியிருக்கேன். இந்த வருஷத்துல எப்படியாவது இந்த கடன் பிரச்சனையில நான் வெளியில வந்துரணும்னு முயற்சி எடுப்பாங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் இந்த உலகத்தினுடைய உணவு பழக்கவழக்கங்கள் நல்லா இல்ல. நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு பழக்க முறைக்கு நான் மாறணும் அப்படின்னு முயற்சி எடுப்பாங்க. இப்படி பலவிதமான விஷயங்களை அவங்க எடுப்பாங்க. இப்படி எடுக்கும்போது, அவங்களே சில விஷயத்த என்ன பண்றாங்க? கடைபிடிக்கிறாங்க. சில விஷயங்களை இழக்குறாங்க. உட உட உடல் எடையை குறைக்கணும்னா என்ன பண்றாங்க? இழக்குறாங்கல்ல. சரீரத்தினுடைய அந்த என்ன சொல்றது? உணவு பழக்கம். ஒரு 150 கிலோ இருந்தவர் 100 கிலோ மாறுறாரு அப்படின்னா, 150 கிலோ என்ன பண்ணியிருக்கிறாரு அவரு? இழந்திருக்கிறார்ல. உலக ஜனங்களே அப்படி இருக்கும்போது, நாமளும் இழக்கணும். சில விஷயங்களை நாமளும் இழந்தாகணும். நாம எதை இழந்தா நல்லா இருக்கும்? சுயநலம். கரெக்ட் தான். நாம இழக்கணும். இந்த இழக்கக்கூடிய விஷயம் நமக்குள்ளால நடக்கணும். அது நமக்குள்ளால ஒரு தொடர் போராட்டமாவே நமக்குள்ளால இருக்கணும். நாம் எதை இழக்கணுங்கிற விஷயம் அனுதினமும் நமக்குள்ளால ஒரு போராட்டமாகவே அது காணப்படணும். ஒருவேளை தன்னுடைய எடை குறைக்கணும்னு விரும்பக்கூடியவர், ஒரு வாரம் மட்டும் அதற்கான முயற்சி எடுத்துட்டு, அதற்கான முயற்சியை கைவிட்டா எப்படி இருக்கும்? 150 கிலோ இருக்கக்கூடியவர் அடுத்த வருஷத்துல 175, 200 கூட ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இது ஒரு தொடர் போராட்டம் இருந்தாதான், தொடர் முயற்சி இருந்தாதான் சில விஷயங்களை நம்மளால இழக்க முடியும். இப்ப யாரோடு நம்ம போராடணும்? மாம்சத்தோடு, சாத்தானோடு, மத்தோடு. மாம்சத்தோடும், இரத்தத்தோடும் அல்ல, அந்தகார லோகாதிபதிகளோடும், பிரபஞ்சத்தின் அப்படியா? நம்ம யாரோடு பொதுவா நம்ம யாரோடு போராடுவோம்? அவனோடுதான் போறான். நம்மளோட தான் நம்ம போராடிட்டு இருக்கிறோமா? உடன் சகோதர, சகோதரியோடு கூட என்ன பண்ணிட்டு இருப்போம்? போராடிட்டு இருப்போம். அவர் இந்த விஷயத்துல சரியில்ல. அவர சரி பண்ணணும். இவர் இந்த விஷயத்துல சரியில்ல. இத சரி பண்ணணும். அப்படின்னு அப்படிதான் நம்முடைய பொதுவான கண்ணோட்டம் இருக்கும். இதான் நம்முடைய போராட்டமா? அப்படின்னா, இல்ல. நம்முடைய பழைய மனுஷனோடு நாம போராடணும். நம்முடைய போராட்டம்
நம்முடைய பழைய மனுஷனோடு அது காணப்படணும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு கெட்டுப் போகிற பழைய மனுஷனை நாம என்ன பண்ணணுமா? களைந்து களைந்து போடணும். கெட்டுப் போகிற பழைய மனுஷன். நல்ல மனுஷன் கிடையாது. ஒரு நல்ல ஒரு குணமுடைய மனுஷன் கிடையாது. எப்படிப்பட்ட மனுஷன்னு சொல்லப்ப கெட்டுப்போன பழைய மனுஷன். அப்ப இந்த கெட்டுப்போன பழைய மனுஷனை நாம என்ன பண்ணணும்? களைந்து போடும். களைந்து அப்படின்னா இழக்கணும். இன்னும் 23 மற்றும் 24வது வசனம். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமா, புதிதான ஆவி உள்ளவர்களா இருக்கணும். அது மட்டும் இல்ல, புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளணும். புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளணும் அப்படின்னா பழைய மனுஷனை களைந்து போடும். களைந்து, பழையதை இழந்தாதான் புதியதை தரித்துக் கொள்ள முடியும். இப்ப நாம இழக்கணும், பழைய மனுஷனை நாம இழக்கணும். அதனாலதான் கொரிந்தியர்ல அப்போஸ்தலர் பவுல் எழுதும்போது யார் பழைய மனுஷனை இழந்திருக்காங்களோ குறித்து சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிர் சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமா, கிறிஸ்துவுக்குள் ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னா பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய் புதிதாயின. நாமெல்லாம் இங்கதான் இருக்கிறோம். பழையவையெல்லாம் ஒழிச்சிருக்கிறோமா? முயற்சி செய்து கொண்டு இருக்கோம். நல்ல விஷயம்தான். இப்ப நாம அனுதினமும் நம்முடைய பழைய மனுஷனை இழப்பதற்கு அனுதினமும் முயற்சி செய்யணும். அனுதினமும் முயற்சி செய்தோம் அப்படின்னா பழையவைகள் எல்லாம் ஒழிப்பதற்கு நாம் முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா நாம் கிறிஸ்துவுக்குள்ளால இருக்கிறோம். அப்படி கிறிஸ்துவுக்குள்ளால இருந்தோம் அப்படின்னா பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரு முடிவு எடுத்துட்டோம். ஆனா நிறைவேற்றுவதில் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். அதுக்கெல்லாம் முழுமையான ஒரு முடிவு எடுத்துட்டோம். நான் இன்னும் பழைய விஷயங்கள்ல என்ன பண்ண மாட்டேன், ஈடுபட மாட்டேன், சிந்திக்க மாட்டேன், செயல்பட மாட்டேன்னு முடிவு எடுத்துட்டோம். ஆனாலும் அது நிறைவேற்றுவதற்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா பிரயாசம் பட்டு இருக்கிறோம். அந்த விஷயத்துல பலகீனமாகி இருக்கிறோம். ஆனாலும் என்ன பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாது. போராடணும், இழக்கணும் மாம்சத்தை. ஒருவேளை பழைய மனுஷனுக்கு நாம முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா அது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையா இருக்கும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அது முடக்கி விடக்கூடியதாக இருக்கும் அந்த பழைய மனுஷன். இந்த பழைய மனுஷன் மிகவும் தந்திரம் உள்ளது. பக்கத்துல இருக்கவங்கள பார்க்காதீங்க, நமக்குள்ளதான் இருக்கு. இந்த நமக்குள்ளால இருக்கக்கூடிய இந்த பழைய மனுஷன் மிகவும் தந்திரம் உள்ளது. நம்மையே வஞ்சிக்க கூடியது இந்த பழைய மனுஷன். நாம குற்றம் செய்யும் போது, தவறு செய்யும் போது, பாவம் செய்யும் போது அது நமக்கு என்ன சொல்லித்தரும்? பரவாயில்ல, இந்த ஒரு தடவை தேவன் என்ன பண்ணிப்பாங்க, மன்னிச்சுப்பாங்க. இந்த ஒரு தடவை நீ செஞ்சிரு. துணிகரமா பாவங்களுக்கு என்ன இல்லை, அவ்வளவு சீக்கிரமா தேவன் மன்னிக்கிறது இல்லை. ஆனா நம்ம பழைய மனுஷன் என்ன சொல்லுவோம், இதுக்கு விட பெரிய பாவம் எல்லாம் செஞ்சிருக்க முன்னால அதையே தேவன் மன்னிச்சிருக்கிறான், இதை ஏன் தேவன் மன்னிக்க மாட்டாங்க? வஞ்சிக்குதான் நம்மை நாமே இந்த பழைய மனுஷன். இன்னும் இந்த பழைய மனுஷன் என்ன சொல்லும் அப்படின்னா நம்முடைய கிரியைகள்லாம் அது நியாயப்படுத்தக்கூடியதாக தான் இருக்கும். ஒருவேளை ஒரு சகோதரன் தப்பு செஞ்சிட்டாலோ குற்றம் செஞ்சிட்டாலோ நீங்க கேட்டது சரிதான் அப்படின்னு நமக்கு சொல்லும். நீங்க செயல்பட்டது சரிதான். ஒருவேளை இந்த இடத்துல நீங்க கேட்கலன்னா இதை எப்போதுமே கேட்க முடியாது. அது நம்மை நியாயப்படுத்தும். அதாவது நம்முடைய நிலைப்பாட்டுல, மாம்சத்தின்படியான நம்முடைய நிலைப்பாட்டுல நம்மை நிலை நிற்பதற்கு அல்லது நம்முடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படும் என்பதற்காக அது நம்மை நியாயப்படுத்தக்கூடியதாக இருக்கும் இந்த பழைய மனுஷன். புதிய சிருஷ்டி வளரணும் அப்படின்னா இந்த பழைய மனுஷனை நாம களைந்துப்போம். இந்த போராட்டம் எங்க ஆரம்பிக்கணும்?
இந்த பழைய மனுஷனை எடுத்து போடுறதுக்கான போராட்டம் எங்க ஆரம்பிக்கணும் நாம? உடன்படிக்கையின் போது ஆரம்பிக்கணும் சொல்லி கரெக்ட் தான். ஆனாலும் இது நம்ம இடத்துல ஆரம்பமாகக்கூடிய இடம் எங்க? சிந்தையில. இப்ப நம்முடைய சிந்தனையில இது முதல்ல ஆரம்பிக்கணும். இந்த சிந்தை வார்த்தைகளாக மாறணும். வார்த்தைகள் கிரியைகளாக மாறும். இப்படி மாறும்போதுதான் அல்லது நம்முடைய சிந்தனையில இருக்கக்கூடிய விஷயம் நம்மட்ட இருக்கு இல்லைங்களா? பழைய மனுஷன் வேண்டாம், சண்டை வேண்டாம், பொறாமை வேண்டாம், போட்டி வேண்டாம், பிரச்சனைகள் வேண்டாம், அன்புதான் காமிக்கணும். சிந்தனையில இருக்கு இல்லைங்களா ஆல்ரெடி? அதை வார்த்தையில காமிக்கணும். அந்த வார்த்தையில காமிக்கிறத கிரியைகளை நடப்பிக்கணும். கர்த்தர் இயேசு காமிச்சாங்களா? சிநேகிதனே காட்டி கொடுத்தாலும் அவர் எங்கேயுமே அவரு இவர் போய் காட்டி கொடுத்துட்டாரே, இல்லைன்னா இவர் எனக்கு துரோகம் செஞ்சுட்டாரே சொல்லவே இல்லை. பேதுரு அவர் கர்த்தரை மறுதலிச்சாலும் கர்த்தர் ஒரு தடவை கூட அவர்கிட்ட போய் சொல்லல, பத்தியா பத்தியா நீ என்ன மறுதலிச்ச பத்தியா அப்படின்னு சொல்லவே இல்லை. அப்படின்னா அவருடைய சிந்தனையில என்னதான் இருந்திருக்கணும்? அன்பு அல்லது பிரமாணம் இல்ல தேவனுடைய சித்தத்தை மட்டும்தான் செய்யணுங்கிற விஷயம். அதனாலதான் அவர் எந்த ஒரு விஷயத்தையும் என்ன பண்ணல, குற்றப்படுத்தியோ குறை கூறியோ முன்வைக்கவே இல்லை. அப்போ இந்த சிந்தையா மட்டும் இது இருந்திருக்கு நம்மகிட்ட. இது மாம்சத்தை ஒழிக்கணும், மாம்சத்தின் விஷயத்தை எடுத்து போடணுங்கிற விஷயம் சிந்தையா மட்டும் நமக்குள்ள இருக்கு அப்படின்னா எந்த பிரயோஜனமுமே இல்லை. அதனுடைய கிரியை நமக்கு அனுதினமும் தேவைப்படுது. அப்படி அந்த கிரியை அனுதினமும் நாம செஞ்சாதான் புதிய சிந்தை படிப்படியா அது வளரக்கூடியதா இருக்கும். அந்த புதிய சிந்தை படிப்படியா மறுரூபத்திற்கு நேராக கடந்து செல்லும். அந்த புதிய சிந்தை உயிர்த்தெழுதலுக்கு நேராக கடந்து செல்லும். இது எப்படி செய்யறது? செய்யறதுக்கு கஷ்டப்படுறோமே, எப்படி செய்து நிறைவேற்றுறது? இந்த போராட்டம் எல்லாருக்குள்ளாலும் இருக்கு. இது நம்ம செய்யக்கூடாது, இது செய்யணும், இப்படி நடந்து கொள்ளக்கூடாது, இப்படி நடந்துக்கணும், எல்லாருக்குள்ளாலும் இருக்கு, சிந்தனையில இருக்கு. ஆனா செய்ய முடியல. எப்படி இருந்தா செய்ய முடியும்? எதை சொல்றீங்க? தேவனிடத்துல கேட்கலாம் சொல்றாங்க. அதுவும் நல்ல ஒரு பதில். என்னால முடியல, என்னால இந்த விஷயத்தை ஜெயம் கொள்ள முடியலங்கிற தேவனிடத்துல கேட்கலாம் சொல்றாங்க. எப்படி இருந்தா நம்மளால இந்த விஷயத்தை ஜெயம் கொள்ள முடியும் தெரியுங்களா? நம்முடைய முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் தேவனிடத்துல அன்பு கூர்ந்தா இதை செய்ய முடியும். நம்முடைய சிநேகம் தேவன் பேர்ல இருந்துச்சு அப்படின்னா செய்ய முடியும். ஏதோ ஒருத்தர் 2 பேர் நல்ல அன்பா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, அவருக்காக நான் என்ன வேணாலும் சொல்றாங்களா இல்லையா? இல்ல அந்த மாதிரி அனுபவங்களுக்குள்ள நாம கூட கடந்து வந்திருப்போம்ல. ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்றோம்ல. அதான் ஏன் சொல்றோம் அவங்களுக்கா? ஏன் நம்ம இப்படி சொல்றோம்? அவங்க இடத்துல அதிகமான அன்பு. அப்ப தேவனிடத்துல அதிகமான அன்பு இருந்துச்சு அப்படின்னா சுலபமா மாம்சத்தின் விஷயத்தை நம்மளால எடுத்து போடும். ஏன்னா மாம்சத்தின் விஷயம் தேவனுக்கு எதிரானது. அப்ப ஆவிக்குரிய சிந்தை தெளிவா நம்மிடத்துல இருக்கணும். நான் மாம்சத்தை களைந்து போட வேண்டும் என்ற சிந்தை. அந்த சிந்தை இருந்தா போதாது. நாம் தேவனை அதிகமா நேசித்தோம் அப்படின்னா அந்த சிந்தை வார்த்தைகளாக மாறும். அந்த வார்த்தைகள் பாடுகளாக அல்லது கிரியைகளாக அது மாறும். இப்படி நம்ம ஆவியில வளரும்போது எப்படி இருப்போம் தெரியுங்களா? நாம எப்படி இருப்போம் தெரியுங்களா? எல்லா விஷயத்தையும் எல்லா சாதகமற்ற சூழலையும் நான் எப்படி கையாளுவோம் அப்படின்னா தேவன் பார்க்கிற வண்ணமாகவே எல்லா விஷயத்தையும் கையாளுவோம். எல்லா விஷயத்தையும் நான் பார்க்கக்கூடியவங்களா இருப்போம். தேவன் இந்த இடத்துல இருந்து இந்த சூழல்ல எப்படி பார்ப்பாங்க, எப்படி நடந்து கொள்வாங்க? அதாவது கர்த்தர் இயேசு இந்த சூழல்ல, இந்த சாதகமற்ற சூழல்ல இருந்தாங்கன்னா அவர் எப்படி நடந்து கொள்வார்?
அதே போல நம்முடைய நடத்தையும், நம்முடைய வார்த்தைகளும், நம்முடைய கிரியைகளும் இருக்கும். ஏதோ ஒரு தவறு நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். நாம நம்முடைய கவனங்கள் எது மேல போகும்? அந்த தவறு அது செய்தவர் மேல போகும். தேவன் எங்க பார்ப்பாங்க? அவர் என்ன இன்டென்ஷன்ல என்ன நோக்கத்துல எந்த சூழல் மத்தியில செஞ்சாங்க? என்ன சூழல் மத்தியில அவங்க செஞ்சாங்க? அதுக்கு ஏதாச்சும் நோக்கம் இருக்கா? அப்ப தேவன் சொல்லுவாங்க, அது எந்த நோக்கமுமே இல்ல. சூழல் நிமித்தமாக நடந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. இல்ல பேதுருடைய விஷயத்துல அப்படித்தானே. கர்த்தர் இயேசு அவர எப்படி பார்த்துட்டாங்க? இவர் வேணும்னே திட்டமிட்டு என்ன இப்படி பண்ணிட்டாரு. என்னை மறுதலிச்சுட்டாரு. அப்படிதான் பார்த்திருப்பாங்களா தேவன்? அவருடைய மாம்ச பலகீனத்தினால் அவர் இப்படி நடந்து கொண்டார் என்பதை அவர் பார்த்தாரு. இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தரை கொலை செய்தாங்க. அவர்களை கூட இப்படிதான் பார்க்கிறாங்க கர்த்தர் இயேசு. தேவன் எப்படி பார்க்கிறாங்க? உங்கள் அறியாமையினால் அவரை கொலை செய்தீர்கள். கர்த்தர் சார்பில் அவங்க பேசுறாங்க. அப்போ நம்மிடத்துல நடக்கக்கூடிய எல்லா விஷயத்திலையும் நாம் தேவனை அதிகமா நேசிக்கிறோம். அல்லது தேவனுடைய சித்தத்தை செய்ய விரும்புறோம். புதிய சிந்தையின் ஆவியில வளருகிறோம் அப்படின்னா, எல்லா விஷயத்தையும் தேவன் பார்க்கிற வண்ணமாக, கர்த்தர் இயேசு அணுகிற வண்ணமாகவே நாம் அணுகக்கூடியவர்களாக இருப்போம். நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்பாடுகள் எல்லாத்திலையும் நம்மளுடைய கண்ணோட்டம் தேவன் பார்க்கிற விதமாக பார்க்கக்கூடிய அந்த கண்ணோட்டம் தேவனாலும் அது அங்கீகரிக்கப்படக்கூடியதாகவே இருக்கும். ஏன்னா தேவன் பார்க்கிற வண்ணமா நாம பார்க்கிறோம் அப்படின்னா, அந்த விஷயத்தை தேவன் அங்கீகரிப்பாங்களா இல்லையா? கண்டிப்பாக அங்கீகரிப்பாங்க. இன்னும் எப்படி நம்ம மாம்சத்தை இழக்க முடியும்? ஒரு விஷயம் பார்த்துட்டோம். தேவனிடத்துல அன்பு. இந்த அன்பு நமக்கு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, மாம்ச விஷயத்திற்கு நாம இடம் கொடுக்க மாட்டோம். மாம்சத்தை இழந்துருவோம்னு சொன்னோம். இன்னும் எப்படி இருந்தா நாம இந்த விஷயத்துல தப்பிக்க முடியும்? அல்லது மாம்சத்தை எடுத்து போட முடியும். அல்லது இழக்க முடியும். அவருடைய வார்த்தைகளை படிப்பதன் மூலமா. வேதாகமத்தை அணுகுவதன் மூலமா. அவருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்வதற்கான முயற்சி நாம எடுப்பதின் மூலமாக நாம் என்ன பண்ணுவோம்? இந்த மாம்சத்தின் விஷயங்களை எடுத்து போட முடியும். எப்படி எடுத்து போடுவோம்? வேதாகமத்தை படிக்கும்போது என்ன நடக்கும்? சுத்திகரிப்பு நடக்கும். ஒருவேளை அது ஒரு கண்ணாடி மாறி, இல்லது ஒரு தண்ணீர் மாறி அது. அது நம்முடைய குற்றங்களையும், நம்முடைய குறைகளையும் அது நமக்கு என்ன சொல்லும்? உணர்த்தும், சுட்டிக்காட்டும். இப்ப சுட்டிக்காட்டும்போது, ஒரு தடவை நம்ம தவறுதலா சில விஷயங்களை செஞ்சுருவோம். அடுத்த தடவை வரும்போது என்ன வரும்? எது ஞாபகம் வந்து நிக்கும்? வசனம். இல்ல பேதுருடைய விஷயத்துல பார்க்கிறோம் இல்லைங்களா? பேதுரு என்ன செஞ்சாரு? 3 தடவை மறுதலிச்சுட்டாரு. இப்ப என்ன பண்றாரு? அவருடைய வார்த்தைகள் அவருக்கு ஞாபகம் வந்து கண்ணீர் விட்டு அழுதார். இதே விஷயத்தை தான் இன்னொருத்தர் செஞ்சாரு. ஆனா அவருக்கு என்ன வரல தெரியுங்களா? அவருடைய வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வரல. அப்ப நாம கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள வாசிக்க அந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்துல அது பதியும். அது பதியும்போது அது நம்ம என்ன பண்ணும் அப்படின்னா, நாம் தவறு செய்யும்போதோ, குற்றம் செய்ய முற்படும்போதோ, அந்த வசனம் நமக்கு முன்னால வந்து நிக்கும்போது, தேவனுடைய அன்பு நமக்குள்ளால அதிகமா இருக்கும். அந்த விஷயத்தை நாம செய்யாம, சிந்திக்காம தவிர்க்க முடியும். அப்ப வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயத்தை வெறுமனே கற்றுக்கொண்டு இருந்தா மட்டும் போதுமா அப்படின்னா போதாது. அதை பழக்கப்படுத்தணும். சில விஷயங்கள் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில சில விஷயங்கள பழக்கப்படுத்தி இருப்போம்ல. ஒருவேளை காலையில எழுந்தும் சிலருக்கு டீ குடுத்தா குடிக்க மாட்டாங்க. நான் பல்லு விளக்காம என்ன பண்ண மாட்டேன். டீ குடிக்க சிலர் எப்படி நான் டீ குடிச்ச பிறகுதான் அத பழக்கப்படுத்தி வச்சிருக்கான். அதே போலதான் நாமளும் பழக்கப்படுத்தணும். கர்த்தருடைய வார்த்தைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு பழக்கப்படுத்தணும் நம்மளை. சத்திய அறிவு முக்கியம்தான். ரொம்பவே அதுக்கு வல்லமை இருக்குதான். ஆனாலும் அதை செயல்படுத்தல அப்படின்னா எந்த பிரயோஜனமும் இல்ல. அதை பழக்கத்துக்கு கொண்டு வரல அப்படின்னா மாம்சத்தை நம்ம எடுத்து போட முடியாது. அல்லது மாம்சத்தை நம்மளால இழக்க முடியாது.
இப்போ நம்முடைய அனுதின வாழ்க்கையில இதை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கொள்கையாக கொண்டு இருக்கணும். லட்சியம் இல்ல. நம்முடைய அனுதின வாழ்க்கையில இது ஒரு கொள்கையா இருக்கணும். எந்த விஷயம் கொள்கையா இருக்கணும்? கற்றுக்கொள்ளணும், அதை பழக்கப்படுத்தணும். படிக்கணும், அதை பழக்கத்துக்கு கொண்டு வரணும். இது நம்முடைய கொள்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது கொள்கையா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம அத கரெக்ட்டா செஞ்சுட்டே இருப்போம். கொள்கையா இல்ல அப்படின்னா, அதை செய்வதுல நாம தவறக்கூடியவங்களா இருப்போம். ஒருவேளை நாம இந்த விஷயத்துல எல்லாம் அலட்சியமா இருந்துட்டோம் அப்படின்னா, முதலாம் உயிர்த்தெழுதல் கேள்விக்குறி. அப்ப இனிமே என்ன பண்ண முடியாது நம்மளால? அலட்சியமா இருக்கலாமா? மாம்சத்தின் விஷயத்தை களைந்து போடுவதற்கு கவனமாய் இருக்கணும். அவருடைய வார்த்தைகளை நம்முடைய கொள்கையாக கொண்டு பழக்கத்துக்கு கொண்டு வரணும். இன்னும் நம்ம நம்ம சிந்திக்கலாம். கடந்த வருடம் நாம எப்படி நடந்து கொண்டோம்? ஒரு சின்ன லிஸ்ட் குடுக்குறாங்க. பிரதர் போட முடியுங்களா? ம். அன்பற்ற ஒரு அன்பற்ற வார்த்தை. ஒரு வார்த்தையை நாம் சிந்தித்தோமா? நம்மை நாமே சிந்திக்கலாம். கடைசியாக நமக்குள் கோபம் எப்போது வெளிப்பட்டது? மற்றவர்களிடம் பொறுமையை இழந்து விடுகிறோமா? ஆமா. நம்ம சிந்திக்கணும். அனுதினமும் ஒருவேளை இந்த விஷயம் நம்முடைய அனுதின வாழ்க்கையில இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். அன்பற்ற வார்த்தையை நாம் ம். சிந்தித்தோமா? நாம்ங்கிறத நான்னு மாத்திக்கோங்க. அன்பற்ற வார்த்தையை நான் சிந்தித்தோமா? சிந்திச்சிருக்கிறேனா? அப்படின்னு நாம ஒவ்வொரு நாளும் மாலையில போய் நிக்கும்போது சிந்திக்கணும். அல்லது காலையில நம்ம எழுந்து சிந்திக்கணும். நான் அன்பற்ற வார்த்தைகளை சிந்திக்கக் கூடாது இன்றைக்கு அப்படின்னு சிந்திக்கணும். இன்னும் கடைசியாக நமக்குள் கோபம் எப்பொழுது? வெளிப்பட்டது. நான் எப்போ கடைசியா கோபப்பட்டேன்? அப்படிங்கிறதையும் சிந்திக்கணும். ஏன்னா கோபப்படலாமா? புது சிருஷ்டி. நீதியான கோபம் இருக்கு அது வேற. ஆனா சகோதரிகள் மத்தியில குற்றங்களோ, குறைகளோ, சாதகமற்ற சூழல்ல என்ன பண்ண முடியாது அப்படின்னா, கோவப்படுவதற்கு எந்த ஒரு நீதியும் நம்மட்ட இல்ல. நீதி நமக்குள்ளாக தான் நம்ம செயல்படுத்தணும். அதை செயல்படுத்த முடியல. நமக்கு வேணா நம்ம கோவப்பட்டுக் கொள்ளலாம். இப்போ கடைசியாக நமக்கு கோபம் எப்போ வந்துச்சு? அப்படின்னு சிந்திக்கணும். வீட்ல இருந்து கிளம்பும்போது கூட இன்னைக்கு என்ன வந்திருக்கும் சிலருக்கு. கோபம் வந்துரும். நான் கிளம்பிட்டேன். இவர் மட்டும் இன்னும் கிளம்பவே மாட்டேங்கிறார். கோவப்படும். அப்ப சிந்திக்கணும். நம்ம இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது? சிந்தனையில கூட கொண்டு வரக்கூடாது. இன்னும் மற்றவர்களிடம் பொறுமை இழந்து விடுகிறோமா? ஏன் கோவப்படுறோம்? பொறுமை இழக்கிறதுனால. அப்போ எங்கெல்லாம் நம்ம பொறுமை இழந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தியானிக்கணும். சிந்திக்கணும். ஒருவேளை இதை டெய்லி காலையில நம்ம சிந்திச்சோம் அப்படின்னா, இன்னைக்கு நான் பொறுமை இழந்து விடவே கூடாது. மாலையில சிந்திக்கும்போது, நான் இன்றைக்கு எங்கெல்லாம் பொறுமை இழந்துட்டேன். அதே விஷயத்துல நாளைக்கு நான் என்ன பண்ணணும்? சரி பண்ணிக்கணும். அதை நான் சரியாக செய்து நிறைவேற்றணும். அதை என்னுடைய பழக்கத்துக்கு நான் கொண்டு வரணுங்கிற விஷயம். நெக்ஸ்ட் ஸ்லைட். நம்முடைய தேவைகளை மற்றவருக்கு முன் வைக்கிறோமா? நம்முடைய தேவைகளை மட்டும் நாம என்ன பண்றோம் அப்படின்னா, அநேக நேரங்கள்ல முன்னால வைப்போம். எங்க அலுவல் கூட்டம்லாம் வரும்போது என்ன செய்வோம்? என்னுடைய கருத்து தான் கரெக்ட்டு. என்னுடைய கருத்து தான் சரியானது. அப்படின்னு போராடுறோம்ல. மற்றவர்களிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டோமா? நம்ம மத்தவங்களிடத்துல முரட்டுத்தனமாக நாம நடந்து கொள்கிறோமா? இதையும் சிந்திக்கணும். அநேக நேரங்கள்ல எப்படி சொல்லுவோம்? முரட்டுத்தனமா நடந்து கொள்றோமா இல்லையா? கையில இருக்க புஸ்தகத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு, நீங்க எத வேணாலும் செய்யுங்கன்னு சொல்லி தூக்கி போட்டு ஓடுறோம்ல. முரட்டுத்தனமாக நாம் நடந்து கொள்கிறோமா? மற்றவரின் தவறுகளை ஓயாமல் கவனித்துக் கொண்டிருக்கிறோமா? ஆமா. உடன் சகோதர சகோதரிகள் உலகத்துல ஆனாலும் சரி, இவங்களுடைய தவறுகளை மட்டும் கவனித்துக் கொண்டே இருக்கிறோம். நம்ம சிந்திக்கணும். நான் மற்றவங்களுடைய தவறை மட்டும் தான் கவனிச்சுட்டே இருக்கிறேனா? அவங்களுடைய தவறை கவனிக்கிறதால நமக்கு என்ன பிரயோஜனம்? நம்மளுடைய தவறை தான் நாம கவனிக்கணும். நெக்ஸ்ட். நம்முடைய வாழ்க்கையில் பெருமை எங்காவது வெளிக்காட்டப்படுகிறதா? நம்முடைய வாழ்க்கையில எங்கேயாவது நம்ம பெருமை கொள்ளக்கூடியவங்களாக இருக்கிறோமா? என்பதையெல்லாம் நாம சிந்திக்கணும். ஒருவேளை இந்த லிஸ்ட் இன்னும் நீளமா போயிட்டே இருக்கும்.
ஒருவேளை நம்ம கலாத்தியர்ல, எபேசியர்ல பார்க்கக்கூடிய விஷயத்துல இருந்து சுருக்கம் தான் இது. ஸோ இந்த விஷயத்த நம்முடைய அனுதின வாழ்க்கையில நாம நினைவுக்கு கொண்டு வந்து, நம்முடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நாம தியானித்தோம் அப்படின்னா, என்ன ஆகும்? நான் இப்படி செய்யக்கூடாது. படிச்சோம்ல இப்போ. நான் பொறாமை கொள்ளக்கூடாது. இன்றைக்கு நான் பொறாமைங்கிற விஷயம் எனக்குள்ளால எங்கெல்லாம் எழும்புச்சு, அல்லது இன்றைக்கு எனக்குள்ளால பொறாமைங்கிற விஷயம் எழும்பவே கூடாது. மற்றவர்களுடைய குற்றங்களை நான் கவனிக்காம இருக்கணும். அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம சிந்தனையில வச்சிருந்தோம் அப்படின்னா, என்ன பண்ண மாட்டோம். அவ்வளோ சீக்கிரத்துலலாம் நம்மளால பழைய மனுஷனுக்கு இடம் கொடுக்க முடியாது. அல்லது பழைய மனுஷனை எடுத்து போட்டுருவோம். அப்ப இது ஒரு பயிற்சி. இது அனுதினமும் நமக்குள்ளால இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, நம்முடைய ஆவிக்குரிய உயிர்த்தெழுதலுக்கு உதவி செய்யக்கூடிய பயிற்சி என்ன அப்படின்னா, ஆவிக்குரிய பயிற்சி. ஆவிக்குரிய பயிற்சி நமக்கு வேணும். எதுல நம்ம பயிற்சி செய்யணும்? ஆவிக்குரிய பயிற்சியாக எந்த விஷயத்த நம்ம பயிற்சி செய்யணும்? எதுல பயிற்சி செஞ்சா நல்லா இருக்கும்? கரெக்ட்டா இருக்கும். அது மாம்சத்தின் விஷயத்தை எடுத்து போடுவதற்கான முயற்சி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோம். இப்போ நாம பயிற்சி செய்யணும் ஒரு விஷயத்துல. எந்த விஷயத்துல பயிற்சி செஞ்சா சரியா இருக்கும் அப்படின்னா, விசுவாசத்துல பயிற்சி செய்யணும். விசுவாசம்னா என்ன? எபிரேயர் 11:1 நான் வாசிக்கிறேன். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவரின் நிச்சயம். காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. இப்ப விசுவாசம் நம்பப்படுகிறவர்களின் உறுதி, பார்க்க முடியாத ஒரு விஷயத்தின் நிச்சயம்தான் விசுவாசம். நாம விசுவாசிச்சிருக்கிறோமா? நம்பாத விஷயங்களை விசுவாசித்திருக்கிறோமா? பார்க்காத விஷயத்தை உறுதியா நம்புறோமா? அப்ப நம்ம இடத்துல விசுவாசம் இருக்கு. நாம என்ன ஆயிரும்? என்ன நம்புறோம் நம்மளை எல்லாம்? நாமெல்லாம் நீதிமான்கள் என்று எண்ணப்படக்கூடிய நிலைமையில இருக்கிறோம் என்பதை நம்புறோமா? கர்த்தர் இயேசு மரிச்சார் நம்ம கண்ணால பார்க்கல. ஆனால் அவர் மரித்தார்ங்கிறதை நம்புறோம்ல. தேவன் என்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் நமக்காக இப்படியான ஒரு திட்டங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். நம்புறோம்ல. அப்படின்னா நமக்குள்ள என்ன இருக்கு? விசுவாசம் இருக்கு. அப்போ இந்த விசுவாசம் நம்மள்னால உண்டானதா? இது தேவனால் உண்டான ஈவு, பரிசு. அதான் 8வது வசனத்துல வாசிப்போம். அது தேவனால் உண்டான ஈவு. ஏன் ஈவுன்னு விசுவாசது நம்ம தானே. நாம தானே விசுவாசித்தோம். அப்படி இருக்கும்போது இது எப்படி தேவனால் உண்டான ஈவுன்னு சொல்ல முடியும்? கர்த்தர் இயேசு மரிக்கல அப்படின்னா, கர்த்தரை மரணத்துக்கு தேவன் ஒப்புக் கொடுக்கல அப்படின்னா, இந்த ஒரு வாய்ப்பே இல்ல. தேவன் ஏற்ற காலத்துல ஏற்ற கால சத்தியங்களை நமக்கு கொண்டு தரல அப்படின்னா, இங்கேயே நம்ம உட்கார்ந்திருக்க மாட்டோம். எவ்வளவோ நம்மை விட பயில்வான்கள் எல்லாம் இருக்கிறாங்க உலகத்துல. ஒரு வசனத்த சொன்னாலே போதும். முழு அதிகாரத்த கூட சொல்லிருவாங்க. எங்க இருக்குன்னு கூட சொல்லிருவாங்க. நம்ம நம்ம ஆப் இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்க கஷ்டப்படுறோம். அப்படி இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும், தேவன் இந்த உலகத்துல அற்பர்களும், தூசிகளும் ஒன்றுக்கும் உதவாத நம்மை என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, இந்த மாபெரும் ஈவுக்கு கூட்டிட்டு வந்திருக்கார். அழைச்சிட்டு வந்திருக்கார். அதான் இது தேவனுடைய இது ஈவு. நம்மளால் உண்டானது அல்ல. அப்போ இத இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இத நம்பணும். இது நம்மளால உண்டானது இல்ல. தேவனால் உண்டானது அப்படிங்கும்போது, இன்னும் ஸ்ட்ராங்கா நம்பணும் அப்படின்னா, பிசாசுகள் கூட என்ன செய்யுது தெரியுங்களா? கர்த்தரை விசுவாசி. ஆனா அவைகள் என்ன பண்றதில்ல தெரியுங்களா? நம்புனாலும் அடுத்த ஸ்டெப் அவங்க போகுறதில்ல. ஜஸ்ட் என்ன சொல்றது? ஜஸ்ட் ஒரு நம்பிக்கை அவ்வளவுதான். உலக ஜனங்கள் சில நம்பிக்கைக்காக சில சடங்காச்சாரங்கள் எல்லாம் செய்றோம். அதே போலதான். அப்ப நம்முடைய ரட்சிப்பு தேவனுடைய பரிசு. அவர் கொடுத்த ஈவு. அவருடைய இரக்கத்தின் நிமித்தமாக, அவருடைய கிருபையின் நிமித்தமாக நமக்கு அருளப்பட்டிருக்கிறது.
ஒருவேளை நாம நீதிமான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளால ஏதாவது வேலை செய்ய முடியுமா? நாம நீதிமான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளால ஏதாவது செய்ய முடியுமா? எதுவுமே செய்ய முடியாது. ஒருவேளை நியாயப்பிரமாணத்தை நம்ம கடைபிடிச்சா கூட, அந்த நியாயப்பிரமாணம் நமக்கு ரட்சிப்பை கொடுக்குமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கே கொடுக்கல. நமக்கு எப்படி? ஒருவேளை நீதிமான் நிலைமையை நம்மளால சம்பாதித்துக் கொள்ள முடியுமா? அதுவும் முடியாது. அப்போ விசுவாசத்தினால தான் என்ன பண்றோம் அப்படின்னா, இவைகளை எல்லாவற்றையும் நாம சம்பாதித்துக் கொள்றோம். இப்ப விசுவாசம் கர்த்தருடைய ஈடுபலியின் புண்ணியத்தின் மேல நம்ம என்ன பண்றோம்? விசுவாசிக்கிறோம். அதன் நிமித்தமாக நாம் நீதிமான் நிலைமைக்கு கடந்து வர்றோம். நமக்கு தேவைப்பட்டது விசுவாசம் மட்டும்தான். ஆனா விசுவாசம் மட்டும் போதுமா? அதான் சொன்னா விசுவாசம் யார்கிட்டயும் இருக்கு? பிசாசுகளிடையும் இருக்கு. ஒருவேளை இது விஷயம் வாசிக்கலாம் மார்க்கு 1 அதிகாரம் 23, 24. அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயரே, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். நசரேயனாகிய இயேசுவே, உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? வந்தீங்க? உம்மை இன்னார் என்று அறிவேன். அறிவீர். அவைகளுக்கும் தெரியும். இவர் யாரு? கர்த்தர் இயேசு யாரு? அப்ப அவைகளுக்கு என்ன இருக்கு? விசுவாசம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதான் நம்ம கேட்டோம். விசுவாசம் மட்டும் இருந்தா போதுமா அப்படின்ட்டு. பிசாசுகளுக்கும் விசுவாசம் இருக்கு. நம்மை போல இந்த பேசிக் கிளாஸ் கேட்டுட்டு போனவங்கள்ட்ட என்ன இருக்கு? விசுவாசம் இருக்கு. வேறு கிறிஸ்தவர்களிடத்திலையும் விசுவாசம் இருக்கு. ஆனா அது போதுமா? அப்படின்னா போதாது. அவைகள் இயேசு இன்னார் என்று விசுவாசிக்குது, நம்புது, ஏற்றுக்கொள்ளுது. ஆனால் அவைகளால் தேவனிடத்துல ஒப்புரவாக முடியல. ஆனா நாம என்ன ஆகியிருக்கிறோம்? தேவனிடத்துல ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்தினால அநேக காரியங்களை நாம என்ன பண்ணியிருக்கோம் இன்னைக்கு? அறிந்து வச்சிருக்கிறோம். அநேக சத்தியங்களை நமக்கு தெரியும். அநேக தீர்க்க தரிசனங்களின் நிறைவேற போகக்கூடிய விஷயங்களையும் நாம் அறிந்து வச்சிருக்கோம். எப்படி? எல்லாமே விசுவாசத்தினால. அப்ப அந்த விசுவாசம் எப்படி உறுதியாகும்? கிரியைகளினாலதான் அது உறுதிப்படும். விசுவாசிக்கிறோம், அதை கிரியைகளினால உறுதிப்படுத்துறோம். பேசிக் கிளாஸ் கேட்டோம். விசுவாசம் இருந்துச்சு எல்லாரிடத்திலையும். ஆனா விசுவாசத்தோடு போயிட்டாங்க. நாம் அதை கிரியையில காமிச்சோம். இதோ உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன். அதனாலதான் யாக்கோபு என்ன சொல்றாரு? விசுவாசம் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. செத்ததா இருக்கிறது. அது தன்னில் தானே செத்ததா இருக்கும். இப்ப கிரியை இல்ல அப்படின்னா அது எப்படிப்பட்ட விசுவாசம்? செத்துப்போன விசுவாசம். அப்படின்னா அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆனா அப்போஸ்தலன் பவுல் சொன்னாங்க, விசுவாசம் போதும் உண்டு. விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டீங்கன்னு. ஆனா யாக்கோபு என்ன சொல்றாரு? இல்ல, இல்ல கிரியை வேணும் அப்படின்னு சொல்லி. ஏன் இவங்களுக்குள்ளார ஒரு முரண்பாடு? முரண்படுறாங்களா இவங்க? ஒவ்வொரு ஸ்டெப் சொல்றாங்க. அது கூட கரெக்ட் தான். அப்போஸ்தலன் பவுல் எபிரேயருக்கு எழுதுறாங்க. எபிரேயர்கள் அவங்க நியாயப்பிரமாணம் கிரியை மட்டும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த செய்யக்கூடிய விஷயத்துல அவங்களுக்கே உடன்பாடு இல்ல. யாக்கோபு சபையில வந்திருக்கக்கூடிய ஜனங்களை கவனிக்கிறாரு. இவங்க விசுவாசம் வைக்கிறாங்க, கிரியையில செய்யாம இருக்கிறாங்க. அப்ப விசுவாசமும் வேணும், கிரியையும் வேணும். விசுவாசம் இருதயத்துல சரியான விதத்துல வளர்ச்சி அடையணும். அது கனிகளாக அது வெளிப்படணும். விசுவாசம் நமக்குள்ளால பெருகுது அப்படின்னா அவைகள் கனி கொடுக்கும். அதான் கர்த்தர் சொன்னார், அவர்கள் கனிகளாலே அவர்களை அறியலாம். சரிங்களா? நம்முடைய விசுவாசம் நம்முடைய கனிகள்னால நாம் எந்த அளவுக்கு தேவன் மேல விசுவாசம் வச்சிருக்கிறோம், அவருடைய திட்டங்கள் மேல, அவருடைய வார்த்தைகள் மேல விசுவாசம் வைத்து அதை நடைமுறைப்படுத்துறோங்கிறது நம்முடைய கனிகளால அறியலாம். எல்லா அறிவு பெற்றிருக்கிறோம், விசுவாசிக்கிறோம், கோபப்படுறோம்,
மத்தவங்களுடைய குறைகளை, குற்றங்களை தான் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய கனி எப்படி இருக்கு? பிரயோஜனம் இல்லாத கனி. இததான் கர்த்தர் ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணிட்டு கடைசியா கர்த்தர் என்ன சொல்லுவாங்கன்னா, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஆமா. அவன் புத்தியுள்ள மனுஷனா இருக்கணும். அப்போ நாம புத்தியுள்ள மனுஷர்களா இருக்கணும் அப்படின்னா, விசுவாசிக்கிறோம் தான், அதை கிரியைகள்ல காமிக்கணும். இருதயத்துல விசுவாசிக்கப்படுவதற்கு, அதை வெளியில கிரியைகளால, கனிகள் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை மற்றவர்களுக்கு காண்பிக்கும். சபையில மட்டும் இல்ல, உலகத்திலயும் இத நம்ம காமிப்போம். இப்போ விசுவாசம் முக்கியம். இதை நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, பயிற்சி செய்யணும். எப்படி இத வளர்த்துக் கொள்றது? விசுவாசம் சில நேரங்கள்ல என்ன ஆகிறது? கம்மி ஆகிறதுல. இதை எப்படி பயிற்சி செய்றது? எப்படி முயற்சி செய்றது? சகோதரர் குறிப்பிடும்போது, வாக்குத்தத்தங்களை படியுங்கன்னு சொல்றார். இந்த வாக்குத்தத்தங்களை படிச்சா, நமக்குள்ள பூஸ்ட் வரும். ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஒருவேளை கொஞ்சம் சோர்வுல இருக்கும். ஒருவேளை விசுவாசத்திலேயே சோர்வுல இருக்கும் அப்படின்னா கூட, இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு ஜீவன் கொடுக்கும். அந்த வாக்குத்தத்தத்தை என்னுடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் தேவன் நிறைவேற்றி இருக்கிறார் என்பதை சிந்திக்கணுமா? அவர் என்னை கைவிடுவதும் இல்லை. வாசிக்கிறோம்ல. எங்கெல்லாம் இது நடந்திருக்கு நம்முடைய வாழ்க்கையில சிந்திக்கணும். ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டி இருந்திருப்போம். தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணியிருப்போம். எல்லா பிரச்சனையும் சால்வான்னு இருக்கும். அப்ப யோசிக்கணும். தேவன் என்னை என்ன பண்ணல? கைவிடல. அப்ப என்ன ஆகுது? விசுவாசம் பெருகுது. இப்படிதான் விசுவாசத்தை பயிற்சி செய்து அதை பெருகணும். இப்படி பெருகுனாதான் எதுல போய் பங்கடைய முடியும்? எதுக்குதான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம்? முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்கடையும். நெக்ஸ்ட் நமக்கு தேவையானது முதலாம் உயிர்த்தெழுதல் அடைவதற்கு தேவையானது என்ன அப்படின்னா, ஆவிக்குரிய உணவு. ஆவிக்குரிய உணவு நமக்கு தேவைப்படுது. அதிகமா தேவைப்படும். ஒருவேளை ஒரு ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும் அப்படின்னா, முயற்சி செய்றவங்க அந்த ஆரோக்கியமான உணவை தேடி போவாங்க. அதை மட்டும் தான் சாப்பிடணும்னு முடிவுல இருப்பாங்க. ஒருவேளை நமக்கு தெரியும். ஒரு டீ குடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் முடிவு எடுத்திருக்காரு வச்சுக்கோங்களேன். என்னதான் டீ குடுத்தாலும் என்ன பண்ண மாட்டாரு? குடிக்க மாட்டாரு. அந்த முடிவுல அவர் எப்படி இருப்பாரு? உறுதியா இருப்பார். நாமளும் ஆவிக்குரிய உணவு உட்கொள்ளக்கூடிய விஷயத்துல ரொம்பவே உறுதியா இருக்கணும். இன்னைக்கு நம்முடைய நேரத்தை மிச்சப்படுத்துவதற்கு அநேக தொழில்நுட்பங்கள் நம்மகிட்ட இருக்கு. ஒருவேளை ஒரு 20 வருஷம், 30 வருஷத்துக்கு முன்னாடி போனா கூட, எப்படி சமையல் பண்ணிட்டு இருந்தோம்? எப்படி துணி துவைச்சுட்டு இருந்தோம்? அது ரொம்ப டைம் நமக்கு போச்சு. ஒருவேளை சமையல் பண்ணணும் அப்படின்னா, அத அடுப்பு அரிசி அத பத்த வைக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க சகோதரிகள். அதுக்கு மேல அத சமையல் பண்ணி, அத பத்திரமா எடுத்து வைக்கிறது, எதுவும் மண்பாண்டமா இருக்கும். உடைஞ்சிடக்கூடாது. இதெல்லாம் கவனமா செய்து ஒரு பெரிய நேரம் அவங்களுக்கு தேவைப்படும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. நெருப்பு பத்த வைக்கிறதுக்கு தீப்பெட்டி கூட தேவையில்ல. லைட்டர் கூட இன்னைக்கு தேவையில்ல. வந்துருச்சு. அதெல்லாம் எதற்காக அப்படின்னா, நம்முடைய நேரத்தை நாம மிச்சப்படுத்துவதற்கு அதை நாம பயன்படுத்தணும். நம்முடைய வேலை நேரம் முடிஞ்சிருச்சு. நம்ம குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செஞ்சுட்டோம் அப்படின்னா, அடுத்து அந்த நேரத்தை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, ஆவிக்குரிய உணவை உட்கொள்வதற்காக நாம பயன்படுத்தணும். எதுக்காக அப்படின்னா, தனிப்பட்ட ஸ்டடி. தேவனுடைய பிள்ளைகள் இல்லைன்னா வேத மாணவர்கள் நமக்கு தெரியும். வேதாகமத்தின் மீதும் அதோட விளக்க உரையின் மேலும் நமக்கு அதிக கவனம் இருக்கும். அதை நாம கற்றுக்கொள்வதற்கு ஆழமாக கற்றுக்கொள்வதற்கு விருப்பம் உள்ளவங்களா இருக்கணும். படிக்கணும்னா விருப்பம் இல்லைன்னா எப்படி படிக்கிறது? அப்ப அதை ஆழமாக கற்றுக்கொள்ளணும் என்கிற விருப்பம் இருக்கணும். அது மட்டும் போதுமா அப்படின்னா போதாது. நான் கேட்கிறோம்ல சப்ஜெக்ட். அநேக வார்த்தைகள் கேட்கிறோம்ல. இது சரியானதா என்பதை உறுதிப்படுத்தணும். ஒவ்வொரு தனிப்பட்ட சகோதரனும் தனிப்பட்ட விதத்துல இது சரியானதா, தேவனுடைய வார்த்தைகளின்படி, சத்தியத்தின்படி யான ஒரு சத்தியமா அப்படிங்கிறதை தனிப்பட்ட விதத்துல உறுதிப்படுத்தணும். ஒருவேளை அப்படி உறுதிப்படுத்துறதுல கூட நம்ம தவறிட்டோம் அப்படின்னா, தவறான பாதைக்கு போறதற்கு
அநேக வாய்ப்பு இருக்கு. சொல்லிட்டு இருக்கோம் நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும். இந்த ஆரோக்கியமான உணவு சாப்பிடக்கூடிய விஷயத்துல இது தவறி போகிறதற்கு அநேக வாய்ப்பு. நாம கேட்கக்கூடிய ஒவ்வொரு சத்தியத்தையும் தனிப்பட்ட விதத்துல போய் உறுதிப்படுத்தணும். சரியானதா? வேத வார்த்தைகளுக்கு இவைகள் இசைவாக இருக்கிறதா? ஆனாலும் ஏறக்குறைய இன்னைக்கு நம்ம உட்கார்ந்த இடத்துல கேட்கும்போதே என்ன ஆயிரும் நமக்கு சில விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சிடும். இந்த வசனம் இப்படி இருக்கு, இங்க இருக்கு எல்லாமே நமக்கு ஞாபகத்துக்கு வந்துரும். ஆனாலும் சில முரண்பாடான விஷயங்கள் வரும்போது அவ்வளவு சீக்கிரத்துல அதை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. வேதாகமம் என்ன சொல்லுது? அது அப்படி சொல்லலையா? என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நிலைத்திருக்கணும். ஒருவேளை சபை எல்லாமே அந்த கருத்துக்கு உடன்பட்டாலும், வேதாகமத்துல அதற்கு தெளிவான ஒரு விஷயம் இல்ல அப்படிங்கிறதுனால என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. உறுதியா இருக்கணும். இப்போ தேவனுடைய வார்த்தைகளை எதற்காக படிக்கணும்? ஒன்று உறுதிப்படுத்துவதற்காக. இனி எதற்காக படிக்கணும்? நாம படிக்க படிக்க தான் தேவனை அதிகமாக நேசிப்போம். அவருடைய சத்தியத்தின் வெளிச்சத்தை நாம பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள தான் அவர் மீதான அன்பு, நேசம் அதிகமாகும். அவருடைய கொள்கைகளை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அந்த புரிந்து கொண்டதை நம்முடைய பழக்கங்களாக நம்மளால மாற்ற முடியும். நம்முடைய சிந்தனைகளையும் யோசனைகளையும் சத்தியத்தினால் நம்ம போஷிக்கக்கூடியவர்களாக இருப்போம். வீணான விஷயங்களால நம்முடைய சிந்தனைகளை நாம போஷிக்க கூடாது. ஒருவேளை சகோதரர் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரன் சந்திக்கிறாங்க அப்படின்னா, அது சத்தியத்தின் அடிப்படையிலானதா மட்டும்தான் இருக்கணும். உலக விஷயத்திற்காக ஒரு சகோதரனும் சகோதரியும் அல்லது ஒரு சகோதரனும் சந்திப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். நம்ம எவ்வளவு கவனமா இருக்க வேண்டியது இருக்கு பாருங்க. அப்போ நாம சத்தியத்தின் நிமித்தகம் மட்டும்தான் நமக்கு இவங்க எல்லாருமே நமக்கு தெரியும். தேவன் நிமித்தமாக தான் இவங்களை நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயம். அப்ப நம்ம இவங்களுக்கு கூட நம்ம பழகும்போது, பேசும்போது நம்முடைய வாயின் வார்த்தைகள் சத்தியங்கள் தான் அதிகமாக புறப்படணும். இன்னொருத்தரை பத்தி குறை சொல்றது, இன்னொருத்தரை பற்றி பேசுறது, நம்முடைய மத்தியில இல்லாத 3வது ஒரு நபரை குறித்து பேசுறது, கண்டிப்பா அது கூடாது. அதான் பார்த்தோம் மாம்சத்தினுடைய விஷயங்கள். அது கலைந்து போட வேண்டிய விஷயம். ஆனா நாம சத்தியத்தை மட்டுமே பேசக்கூடியவர்களாகவும், சத்தியத்தையே பழக்கப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாகவும், சத்தியத்தையே சிந்திக்கக்கூடியவர்களாகவும், யோசிக்கக்கூடியவர்களாகவும், சத்தியத்தின் வார்த்தைகளையே பேசக்கூடியவர்களாகவும் நாம இருக்கோம். அதுக்காக தான் என்ன படிக்கணும்? சத்தியத்தை படிக்கணும். தேவனுடைய வார்த்தைகளை கேட்டா மட்டும் போதாது. தனிப்பட்ட ஸ்டடி ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த விஷயம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சுறுசுறுப்பாக நாம செலவு செய்யணும். பொதுவா நம்ம எதுக்காக அதிகம் செலவு பண்ணோம்? எதை செலவு பண்ணுவோம் அதிகம்? தேவைகளுக்கு, மாம்ச தேவைகளுக்கு. மாம்ச தேவைகளை சந்திப்பதற்காக செலவு பண்ணுவோம். எதை செலவு பண்ணுவோம்? நேரத்தில். நேரத்தை, பணத்தை. யாருக்குமே பணம் ஞாபகம் இல்ல. பரவால்ல. எதை செலவு செய்யணும்? பணத்தை செலவு செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா. அப்போ பொதுவா நம்ம செலவு செய்வோம். நம்முடைய பண தேவைகளை செலவு செய்து இன்னைக்கு செலவு செய்வதற்கு அநேக வாய்ப்பு இருக்கு. நம்ம ஃபோன்லயே அதிக விளம்பரங்கள் இத வாங்கு, இத வாங்கிக்கோ, இத எடுத்துக்கோ. ரோட்ல போனாலே அநேக விளம்பரங்கள். இது வாங்குனா இது ஃப்ரீன்னா நமக்கு என்ன ஆகுது? கொஞ்சம் தூண்டுதல் வருதுல்ல. நம்ம வீட்ல இருந்தா கூட பரவால்ல. இன்னொரு ஃப்ரிட்ஜ் வாங்குனா, ஒரு வாஷிங் மிஷின் தராங்கன்னா என்ன பண்ணிக்கிறோம் போய்? ஒரு தூண்டுதல் வருதுல்ல. அப்போ நாமளும் அது செலவு செஞ்சா தான் என்ன பண்ண முடியாதா? வாங்க முடியும். அதுபோல நாமளும் என்ன பண்ணணும்னா, சில விஷயங்களை சுறுசுறுப்பாக செலவு பண்ணணும். ஆனா இது பணம் சம்பந்தமான விஷயம் கிடையாது. அல்லது பணம் சம்பந்தமான விஷயம் மட்டுமே கிடையாது. அப்ப நாம எதை செலவு செய்யணும்? நம்முடைய தாளந்துகளை நாம செலவு செய்யணும். செல்வம், செல்வாக்கு, ஞானம், நேரம், ஆரோக்கியம் அல்லது நம்முடைய அறிவாற்றல், நமக்கு கிடைக்கக்கூடிய ஊழியத்திற்கான வாய்ப்புகள், இதை எல்லாவற்றையும் நாம செலவு செய்யணும். செலவு செஞ்சாதான் இன்னொரு விஷயத்தை என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப நம்முடைய தாளந்துகளை நாம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, மூடி வைக்க கூடாது. காலைல கூட வாசித்தோம் இல்லைங்களா? என்ன பண்ணக்கூடாது? நம்முடைய தாளந்துகளை
மறைத்து வைக்க கூடாது. ஒருவேளை மறைச்சு வச்சுட்டோம் அப்படின்னா, எஜமான் என்ன பண்ணிருவாரு? நம்மட்ட இருந்து புடுங்கி பக்கத்துல இருக்கிறவருக்கு கொடுத்துருவார். அப்ப நம்முடைய தாளந்துகளை, நமக்கான வாய்ப்புகளை நாம் சரியாக செலவிட வேண்டும். எந்த விதத்திலும் நம்முடைய தாளந்துகளை புதைத்து வைத்து விடவே கூடாது. ஒருவேளை நம்ம சில அநேக நேரங்கள்ல என்ன தாளந்த விரும்புவோம்? தாளந்து விஷயத்துல ஏன்னா நம்ம எப்போதுமே எப்படி இருப்போம், நம்ம விழுந்து போன மாம்ச சரீரத்துல இருக்குதுனால, எதுதான் விரும்பும்? பிரபலமான ஊழியங்கள மட்டும் தான் விரும்புவோம். அது மட்டும் தான் நமக்கு ஊழியமாகவே தெரியும். மத்ததெல்லாம் அப்ப ஊழியம் இல்லையா? கர்த்தர் இயேசு கடைசியா என்ன படிப்பினை குடுத்துட்டு போனாங்க சீசர்களுக்கு? பாதம் கழுவு. நாம ஹால் கிளீன் பண்றதுக்கு கூட என்ன பண்றதில்ல. அது ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு மதிப்பு குறைந்த வேலையா நம்ம பார்க்கிறோம். ஆனா தேவன் அப்படி பார்க்கிறதில்ல. கர்த்தர் இயேசுவும் அப்படி பார்க்கிறதில்ல. பாதத்தை கழுவி காண்பித்த அவர், நம்மிடத்துல என்னதான் பண்ண சொல்றாரு? பாதத்தை கழுவுங்க. ஆனா நேரடியா இல்ல. அப்போ நாம நம்முடைய தாளந்தை என்ன என்று அறிந்து கொண்டு, அதற்கு ஏற்ப நம்முடைய தாளந்தை செலவு செய்யணும். ஒருவேளை போதிக்கக்கூடிய தாளந்தே இல்லாம இருப்பாங்க. ஆனா அவர் எல்டர் ஆயிட்டார் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணலாம்? இன்னைக்கு பார்க்க முடியும் சில இடங்கள் எல்லாம் போகும்போது. போதிக்க தாளந்தே அவங்ககிட்ட இருக்காது. நானும் எல்டர் தான். அதனால நானும் என்ன பண்றேன்? போதிச்சு தான் ஆவேன். உங்களுக்கு இருக்கக்கூடிய அதே உரிமை எனக்கும் இருக்கு. ஏன்னா அது அவருடைய தாளந்தே இல்லாத ஒரு விஷயத்த எப்படி செலவு செய்ய முடியும்? ஒருத்தர்ட்ட பணமே இல்ல. ஆனா அந்த பணத்தை நான் சபைக்காக அதிகமா செலவு செய்யணும்னு சொல்லி, நல்ல வேலை தேடி போயிட்டார் அப்படின்னா, அவருடைய வாழ்க்கை என்ன ஆகுறது? ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன ஆகுறது? வீணாயிரும். அப்ப நம்முடைய தாளந்து எது என்பதை கண்டுபிடிச்சு, அதை நாம செலவு செய்யணும். ஆனா, எல்லாரிடத்திலும் ஒரு தாளந்தாவது கண்டிப்பாக இருக்கும். அழகா சகோதரர் ஒரு கவிதையில குறிப்பிடுவாங்க. எல்லாரும் ஊழியம் செய்றாங்க. எல்லாரும் அ ஓய்வில்லாமல் ஊழியம் செய்றாங்க. ஆனா எனக்கு மட்டும் ஊழியம் இல்ல. அந்த கோணத்துல சகோதரர் எழுதுவாங்க. ஊழியம் இல்ல. எனக்கு மட்டும் எந்த வாய்ப்புமே இல்ல. அப்படின்னு ஒருத்தர் புலம்புற மாரி எழுதிட்டு, கடைசியா அந்த புலம்பக்கூடியவரே என்ன செய்வார் அப்படின்னா, அவர்கள் அறுவடை ஊழியம் செய்யட்டும். நான் அவர்களுக்கு நீர் பாய்ச்சுவேன். இந்த மனநிலை வேணும். ஒருத்தர் ஊழியம் செய்றார் அப்படின்னா, அதை பார்த்துட்டு இவர் எப்படி செய்யலாம்? இவருக்கு மட்டும் தான் இந்த வேலை செய்யணுமா? அப்படின்னு பார்த்துட்டு இருக்காம, அவருக்கு நான் நீர் பாய்ச்சுவேன் அப்படின்னா, அவர் அந்த ஊழியம் செய்வதற்கு நான் உதவி செய்யக்கூடியவனா இருப்பேன். எல்லா விதத்திலும் அவரோடு கூட நான் உறுதுணையாக இருப்பேன். அப்ப நம்முடைய தாளந்து இல்லையா? நமக்கு என்ன தாளந்து இருக்கோ, அந்த தாளந்தை பயன்படுத்தி எல்லா ஊழியங்களிலும் நாம பங்கெடுக்கணும். அதை எப்படி செலவு செய்யணும்? சோர்வா? இன்னைக்கு கூடுகை இருக்கு. அதனால வரலாம். போகலன்னா சகோதரர்கள் என்ன பண்ணிருவாங்க? கேட்டுருவாங்க. அதனால வரலாம். அப்படி இல்ல. சுறுசுறுப்பாக செலவு. இப்பல்லாம் நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்முடைய நேரத்தை செலவு செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்போ இதை சுறுசுறுப்பாக நாம செலவு செய்யணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? அடுத்து நாம உயிர்த்தெழுதலுக்கு நேரா கடந்து போவதற்கு உதவி செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளே நாம ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் என்ன அப்படின்னா, ஜெபம். ஜெபம்னா என்ன? தேவனோடு உழைக்கணும். தேவனோடு கூட தொடர்பு கொள்ளும். பேசுதல். தேவனோடு கூடான தொடர்பு. அப்ப அந்த தேவனோடு கூடான தொடர்புல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஜெபம். வார்த்தையின் மூலமா தொடர்பு கொள்றோம், படிக்கிறதன் மூலமாக. ஆனா ஜெபம் தேவனோடு கூட நாம தொடர்பு கொள்வதற்கு கிடைத்த மாபெரும் ஸ்லாக்கியம். அல்லது ஒரு உரிமை நமக்கு. இந்த உரிமையை என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, இன்னைக்கு டயர்டா இருக்கு. அதனால என்ன பண்ணிடலாம்? காலையில எழும்பி சேர்த்து பிரேயர் பண்ணிக்கலாம். அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல சில நேரங்கள். அப்படி செஞ்சா எப்படி இருக்கும்? ஒருவேளை நம்ம நடைமுறை வாழ்க்கையிலேயே வச்சுக்கோங்களேன். 2 பேரும் நல்லா பழகுறோம். சூழல் நிமித்தமாக பிரிஞ்சு போயிறோம். வேற வேற இடத்துக்கு போயிறோம்.
கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது? வாரத்துக்கு ஒருக்கா பேசுவோம், மாசத்துக்கு ஒருக்கா பேசுவோம். அப்படியே போய் பேசுறது கட் ஆயிரும். இப்போ பல வருஷம் கழிஞ்சு அவர சந்திக்கும்போது, அதே முன்னால இருந்த அதே அன்பு நம்மட்ட இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. பாதி கூட இருக்காது. பார்த்ததுக்கு எப்படி இருக்கீங்க? என்ன இருக்கீங்க? எப்படி விசாரிச்சுட்டு போயிரும். அந்த அந்த 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது இருந்த அந்த அன்பு அங்க இருக்காது. அதனால தான் நம்முடைய ஜெப வாழ்க்கை நம்முடைய உயிர் நாடி. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில, இந்த ஜெப வாழ்க்கை நமக்கான ஜீவன். ஏன்? ஏன் ஜீவன்னு சொல்றோம்? ஜீவன் உள்ளவரோடு கூட தொடர்புல இருக்கக்கூடிய எல்லாருமே ஜீவன் உள்ளவங்க. அப்ப ஜீவன் உள்ளவரோடு கூட நம்ம தொடர்பு கொள்வதற்கான மாபெரும் வாய்ப்பு தான் இந்த ஜெப வாய்ப்பு. கர்த்தர் இயேசு எப்படி இருந்தாங்க? அனுதினமும் ஜெபம் செஞ்சாங்க. எப்படி ஜெபம் என்ன ஜெபம் பண்ணியிருப்பாங்க அவங்க? கர்த்தர் இயேசு. அனுதினமும் தான் செய்த விஷயம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்தேனா? நான் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்க விரும்புங்க. இது 2 விஷயம் தான். அப்போ நம்முடைய ஜெப வாழ்க்கை அல்ல இந்த சிறப்பு உரிமையை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அனுதினமும் நாம பயன்படுத்தணும். இன்னும் இந்த ஜெப வாழ்க்கை மற்றவர்களுக்கு நாம உதவி செய்வதற்கும் துணையா இருக்கும். ஒருவேளை உடன் சகோதர சகோதரிகள் ஒரு சாதகமற்ற சூழல்ல சிக்கிக் கொள்றாங்க. இப்ப அவர்களுக்கு நாம் உதவி செய்ய முடியாத ஒரு சூழல்ல இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில அவர்களுக்கு நம்மளால ஜெபம் என்கிற ஒரு விஷயத்தின் மூலமாக உதவி செய்ய முடியும். முடியுமா? முடியாது. முடியும். உடன் சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்க முடியும். ஒரு சாதகமற்ற சூழல்ல மாட்டி இருக்கிறாங்க. ஆனா நம்மளால எந்த உதவியுமே அவர்களுக்காக செய்ய முடியாது. ஆனாலும் நம்மளால உதவி செய்ய முடியும். ஜெபத்தின் மூலமாக உதவி செய்ய முடியும். அதான் பார்க்கிறோம்ல. நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் ஆமா. நல்ல ஒரு பலன் கொடுக்கும். தேவன் கேட்பாங்க. உடனே அதற்கான நம்ம எதற்காக ஜெபம் பண்ணுறோமோ, அது தேவனும் நமக்கு கொஞ்சம் இரங்குறாங்க. யாருடைய ஜெபத்துக்கு? இப்ப நமக்கு உடன் சகோதர சகோதரிகளுக்கு ஜெபத்தின் மூலமாக உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. நாமளும் தேவனோடு கூட தொடர்பிலே இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இதன் மூலமாக கிடைக்குது. அப்போ சாதகமற்ற சூழ்நிலைய நாம மத்தவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரே உதவி என்னதான் அப்படின்னா, ஜெபம் மட்டும்தான். இன்னும் தேவைப்படும் பொழுது ஒரு சிறப்பான உதவியா கூட எதுதான் இருக்கும் தெரியுங்களா? ஜெபம் மட்டும்தான். ஒரு சிறப்பான உதவி அப்படின்னு நம்ம ஒரு சகோதரனுக்கு செய்றோம் அப்படின்னா, அது கூட எதுதான் தெரியுங்களா? ஜெபம்ங்கிற ஒரு விஷயம் தான். அப்ப இந்த ஜெபத்தின் மூலமாக நாம் என்ன பண்ண முடியும்? தேவனுக்கு நன்றிகளையும், துதிகளையும் ஏறெடுக்க முடியும். இன்னும் யாக்கோபு ஒரு விஷயம் சொல்லும்போது, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. இங்க 2 விஷயம் இருக்கு. கவனிச்சீங்களா? என்னெல்லாம் இருக்கு? நம்ம சொஸ்தமடையணும்னாலே குற்றங்களை அறிக்கையிடல். நீங்கள் சொஸ்தம் அடையும்படி, அதாவது நாம சொஸ்தம் அடையும்படி குற்றங்களை அறிக்கையிடல். யாருடைய குற்றங்களை? நம்ம செய்த நம்முடைய குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கை அறிக்கையிட்டு. சகோதர சகோதரி மத்தியில நமக்கும் இன்னொரு சகோதரருக்கும் ஏதோ கருத்து வேறுபாடு ஏதோ இருக்கு அப்படின்னா, நாம போய் என்ன பண்ணணும்? அவரிடத்துல போய் அறிக்கையிடணும். நான் உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டுட்டேன். போதுமா? இப்ப என்ன பண்ணணும்? மன்னிக்கணும் ஒருத்தர். இல்லைங்க 2 பேரும் மன்னிக்கணும். மன்னிச்சா மட்டும் போதாது. நான் அவர் எனக்கு விரோதமா செய்த விஷயத்துக்காக நான் தேவனிடத்துல ஜெபம் செய்யணும். அவர் அறியாமையினால செஞ்சுட்டாங்க எனக்கு விரோதமாக இந்த விஷயத்தை. அவர் ஜெபிக்கணும். நான் அவர் எனக்கு விரோதமாக அறியாமையினால செஞ்சிரு. அதான் சொல்ல ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். எவ்வளவு பெரிய வாய்ப்பு.
ஆனா நம்ம என்ன செய்வோம்? ஒருவருக்காக ஜெபம் பண்ணுவோமா? பொதுவா என்ன செய்வோம்? ஜெபம் பண்றத விட, அவரிடத்துல இன்னும் என்னென்ன குற்றம் இருக்குன்னு தான் கண்டுபிடிக்க முயற்சி எடுப்போம். அவரிடத்துல போய் நாங்க உங்களுக்கு விரோதமா இந்த மாரி விஷயங்கள செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி அறிக்கையிடுறதுக்கு பதிலாக, இன்னும் அவரை பகைக்கிறதுக்கு தான் முயற்சி எடுப்போம். பார்க்கும்போதெல்லாம் எப்படி பார்ப்போம்? இவர் அன்னைக்கு என்ன இப்படி பேசினாரு? வாசல்ல இப்ப தான் போறாரா? அவர் உள்ள போட்டும். அதுக்கு பிறகு தான் நான் போவேன். ஐயோ! அவர் என் கண்ணு நேரா வராரு. கொஞ்சம் ஒதுங்கி போயிரும். ஐயோ! இவர பார்த்தா வணக்கம் சகோதரரா வேற இருக்காரு. வணக்கம் சொல்ல வேண்டியது ஒருவேள அவர் வணக்கம் சொன்னா, நான் வணக்கம் சொல்ல வேண்டியது இருக்கும். இதெல்லாம் தவிர்த்திடலாம். ஆனா நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. நாம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒருவருக்கு ஒருவர் அறிக்கை செய்து, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணணும். அப்படி நாம செய்யக்கூடிய ஜெபம், அது நாம் 2 பேருமே நீதிமான்களா இருக்கிறதுனால, தேவனால அங்கீகரிக்கப்படும். 2 பேரும் மன்னிச்சிருக்கிறீங்க. 2 பேரும் 2 பேருக்காக ஜெபம் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய 2 பேருடைய பாவங்களும் மன்னிக்கும். அதான் மிகவும் பலனுள்ளது. மன்னிக்கவே அவருடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கே நமக்கு மனசு இல்ல அப்படின்னா, நம்முடைய ஜெபத்தை தேவன் கேட்பாங்களா? லூக்கால அதிகம் அழகா கர்த்தர் சொல்லுவாங்க. பிறனுடைய பாவத்தை நீ எப்படி மன்னிக்கிற அதே அளவின்படி தான் உனக்கும் மன்னிக்கப்படும். நாம பொதுவா என்ன சொல்லுவோம்? மன்னிப்பேன் ஆனா மறக்கவே மாட்டேன். என் ஜென்மத்துக்கு என்ன பண்ண மாட்டேன். அப்ப தேவனும் என்ன பண்ண மாட்டாங்க? மறக்கவே மாட்டாங்க. முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்கடைய முடியாது. அப்படி நாம் மன்னிக்கக்கூடிய விஷயத்துல நாம முந்திக் கொள்ளணும். யாரால முடியும் அப்படின்னா, தேவனோடு கூட தொடர்புல இருக்கக்கூடியவங்களால இத செய்ய முடியும். எல்லாராலயும் செய்ய முடியாது. யார் தேவனோடு கூட நெருக்கமா இருக்கிறாங்களோ, அவர்களால செய்ய முடியும். ஏன்னா, தேவன் பார்க்கிற வண்ணமாக இவர்கள் பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ இந்த ஜெபம் நமக்கு தேவனோடு கூட அதிகமான தொடர்பை நமக்கு ஏற்படுத்தி தரக்கூடியதாகவும் இருக்கு. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஜெபம் மிகவுமே பயன்படுத்த வேண்டிய மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். ஒருவேளை இந்த விஷயத்தெல்லாம் நாம எந்த அளவுக்கு செய்ய முயற்சி எடுக்கிறோமோ, அதை பொறுத்து தான் நம்முடைய முதலாம் உயிர்த்தெழுதல் நாம் பங்கடையக்கூடிய விஷயம் இருக்கு. இன்னும் அநேக விஷயங்கள் இருக்கு. இதெல்லாமே இதுக்குள்ளால அடக்கிட முடியும். ஒருவேளை நீதிமானாகணும், பலி செலுத்தணும். இதெல்லாமே இதுக்குள்ளால வந்துரும். நம்ம பார்த்த இந்த ஒரு சின்ன விஷயத்துக்குள்ளாலே ஒரு 4, 5 பாயிண்ட் பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். அந்த 5 பாயிண்ட்குள்ளாலே எல்லாமே வந்துரும். அப்போ நாமளும் முதலாம் உயிர்த்தெழுதல பங்கடைய வேண்டியது முக்கியமானதா இல்லையா? முக்கியமானது அப்படின்னா, நாம் கற்றுக்கொண்டதை என்ன பண்ணணும்? செயல்படுத்தணும், கடைபிடிக்கணும். ஒரு நாள் மட்டுமா? இல்ல அடுத்த பஸ்கா வரும்போது, இல்லன்னா ராபோஜனம் வரும்போது பார்த்துக்கலாம். அப்படிங்கிறதா? அப்படின்னா இது. இப்ப நாம முடிவெடுக்கணும். நாம் கற்றுக்கொண்டதை வாழ்க்கையாக நான் வாழ்ந்து என்ன பண்ணணும்? உயிர்த்தெழுதலுக்கு நேராக இன்றைக்கு இருக்க சூழல் மறுரூபமாக்கப்படுதலுக்கு நேராக கடந்து செல்லும். ஒருவேளை நம்ம கடந்த வருடம் வரைக்கும் சரியா செஞ்சிருந்தோம்னா என்ன ஆயிருப்போம்? ஓட்டத்தை அது சரியா செய்யாதனால தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இன்னும் இங்க இருக்கிறோம். அதனால தான் தேவனும் கிருபையா நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த கிருபையா கிடைத்த வாய்ப்பை அலட்சியம் பண்ண போறோமா? அல்லது உயிர்த்தெழுதலின் முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்களாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பை சரியா பயன்படுத்த போறோம். இதுதான் உயிர்த்தெழுதலின் முக்கியத்துவம் என்ற தலைப்பின் கீழாக நம்ம கற்றுக்கொண்டோம். இந்த ஒரு பாடம் கூட உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்குமே. ஆனால் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுக்கே துதி கன மகிமை யாவும் செலுத்துங்க. பொறுமையோடு கேட்ட அவருக்கு நன்றி.